ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை 2 மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை ஒன்று. ஜப்பான்ல வந்து ரொம்ப வருஷமா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. 90 வயசு ஆட்கள்லாம் சர்வசாதாரணமா இருப்பாங்க, 100 வயசும் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உடம்புக்கு வர்றதுன்றதே வந்து அந்த ஒரு நீங்கள்லாம் வந்து இது மாதிரி வெளிநாடுகளில் போய் கட்டிங் எட்ஜில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி அரசு பள்ளி மாணவர்களில் சில பேரை தேர்ந்தெடுத்து அதில் வந்து 4 வருட திட்டத்தின் கீழே இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் ஆய்வு நிலையங்கள் இதெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு காரணம் அந்த படிக்கிற வயசுலேயே உங்களை பார்த்தாங்கன்னாக்கா அதில் ஒரு பெரிய ஒரு மூலதாரம் நடத்திட்டு வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அந்த திட்டமே வைக்கப்பட்டு செயல்பட்டு 4 கேர்ள்ஸ் வந்தாங்க. சரி, 4 பேருமே வேற வேற யூனிவர்சிட்டி வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்கு. பகுதியில் நிறைய நெசவு தொழில் இருந்திருக்கு. அந்த நெசவு தொழிலில் இருந்த தொழிலாளர்கள் அல்லது நெசவு தொழில் ஈடுபட்டவர்கள் அவர்களெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதனால பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டு அதில் தங்களுடைய ஈடுபடுத்தப்பட்டது. அது குறித்த ஒரு நாவல்லாம் கூட நான் படித்தேன். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் அதிகமா இருக்கும் எங்க ஏரியாவில். அதனால எங்களுக்கு வந்து எப்படின்னா ஆல் ஃபார் ஆல் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வகைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி நம்மோடு பேசுவதற்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய கியோட்டோ அந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய அங்கே வந்து ஒரு ரிகோ ஜெயின் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய சிஇஓ அவர்கள் வந்து அந்த கம்பெனியோடைய சிஇஓ அவங்க பேர் வந்து டாக்டர் வைஜெயந்தி தங்கவேல். அவங்க வந்து இப்போ சென்னைக்கு அவருடைய விடுமுறைக்காக வந்திருக்கிறாங்க. விடுமுறைக்கு வந்தபோது என்னை பார்க்க வந்தாங்க. வந்தபோது சரி நம்ம வந்து அவரோட பேசிகிட்டு இருந்தபோது அவருடைய வாழ்க்கை ரொம்ப மக்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருப்பது போல் எனக்கு தோணியது. அதனால் அவர்களை வந்து மின்னம்பலம் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் இப்பொழுது அடைந்திருக்கும் இடம், இதெல்லாம் வந்து ஒரு பேரார்வத்தை ஊட்டக்கூடியதாகவும் எல்லாம் இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர்களை நம்மளோடு பேசுவதற்காக அழைத்து வந்திருக்கிறேன். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்து அதற்கு பிறகு சென்னைக்கு மேல் படிப்புக்காக படிக்க வந்து அதற்கு பிறகு ஆராய்ச்சி மாணவியாகி அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு அங்கிருந்து ஜப்பானுக்கு சென்று இன்று அந்த கம்பெனியை துவக்கி அவருடைய சிஓவாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த ஒரு பாதை இருக்கிற வளர்ச்சி பாதையும் இந்த வரலாறும் அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால தான் சரி அவர்களை வந்து நம்மளோடு பேசுவதற்காக அழைப்பு விடுத்தேன். நான் நம்ம அழைப்பை ஏற்று நமது அரங்கத்திற்கு வந்து இது நம்மோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார். வணக்கம் வைஜெயந்தி. வணக்கம் சார். என்னைக்கு வந்தீங்க? நேற்று வந்தேன் சார். நேற்று வந்தீங்க. இப்போ என்ன வெக்கேஷனாங்க? ஆமாம் சார், சம்மர் வெக்கேஷன் கிட்ஸ்க்கு வெக்கேஷன். இப்போ அவங்க வந்து அவங்க தாத்தா பாட்டியோட இருக்கலாம். ஆமாம், அப்புறம் நானும் கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் வந்திருக்கேன். ஆமாம், குழந்தைங்கள அங்கே விட்டுட்டு நான் பிஸ்னஸ். நீங்கள் ஜப்பானில் என்ன செய்கிறீங்க, அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய பணி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மின்னம்பலம் நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? எங்களோடது வந்து ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி சார். அந்த ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி என்னென்னா இப்போ ஜெனட்டிக் டிசீஸ்லாம் வரும் இல்லையா, அந்த எந்த ஜீன்ஸ்னால டிசீஸ் வருதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஜீன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி நாங்கள் மாலிகுல் வந்து டிசைன் பண்ணுவோம். அந்த மாலிகுல் வந்து ப்ரிசைஸாக அந்த எந்த ஜீன் டிசீஸ் காஸ் பண்ணுதோ அந்த ஜீன் கிட்ட மட்டும் போய் அது பைண்ட் பண்ணி கியூர் பண்ற மாதிரி ப்ரிசிஷன் ட்ரக் மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ ஒரு பேன்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கு, அப்புறம் இப்போ நியூரோ டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அல்சீமர், அப்புறம் இந்த ஆட்டிசம், இந்த மாதிரி நியூரோ டிசீஸ்லாம் இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் இருந்தாலும் ஜெனட்டிக்னால வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இந்த மாதிரி டிசீஸ் மரபா வர்றது. ஆமா, மரபு. ஆமா, முன்னோர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் முன்னோர்கள் கிட்ட இருந்து வர்றதுக்கு. அப்போ அந்த எந்த மரபணுல வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த மரபணுல எங்க ப்ராப்ளமோ அங்க மட்டும் போய், அது ஒரு ஜீன் சீக்வன்ஸ்னு நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த ஜீன் சீக்வன்ஸ்ல எந்த மரபணு வந்து நம்ம ஜீன்னு சொல்லலாம், அந்த எங்க வந்து போய் ப்ராப்ளம் இருக்கோ அது மியூட்டேட் ஆயிடும். இப்போ அது வந்து எல்லாமே நம்ம அமினோ ஆசிட்ஸ் அந்த ஆல்பபெட்ஸ்ல வந்து இருக்கும்.
அது கரெக்டா ஏபிசின்னு இல்லாம ஏசிடி அப்படி இருந்ததுன்னா ஆர்டர் மாதிரி இருக்கும். ஆமா, இலக்கண பிழை மாதிரி வந்து நம்ம மரபணு பிழை வந்து நடக்கும். ஸோ அந்த இடத்துல எங்க வந்து அந்த பிழை நடந்திருக்கோ அந்த மரபணுல மட்டும் போய் எங்களோட காம்பவுண்ட் வந்து பைண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ற மாதிரியான ஒரு ப்ரிசிஷன் ட்ரக். அதுதான் வந்து எங்களோட கம்பெனி வந்து சிந்தசிஸ் பண்றோம். இந்த டெக்னாலஜி வந்து முன்னாடி அமெரிக்காலேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் ஜப்பான்லேயும் வந்து என்னோட மென்டர் வந்து அது பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட நான் ஒரு 8 years வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரிசர்ச். ஸோ அந்த மென்டர் வந்து அவர் ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர். அவர் ஒரு கம்பெனி வந்து இன்குபேட் பண்ணார் யூனிவர்சிட்டியில். ஸோ அந்த கியோட்டோ யூனிவர்சிட்டிலேயே, அது கியோட்டோ யூனிவர்சிட்டி வந்து QS வேர்ல்ட் ரேங்கிங் less than 50ல் இருக்கு. அது வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட். அது நோ இட்ஸ் பிக் யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டி. அது எல்லாமே இருக்கு, எல்லா டிசிப்ளினும் இருக்கும். ஆர்ட்ஸ், சயின்ஸ், என்ஜினியரிங், அப்புறம் நம்ம மெடிசன், எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு. லா, பிஸ்னஸ் எல்லாமே இருக்கு. சரி, அங்கே நிஜமா யூனிவர்சிட்டி கியோட்டோ யூனிவர்சிட்டி. ஸோ அது QS ரேங்கிங் வந்து less than 50, அதாவது 50க்குள்ள சொல்லுவாங்க உலக அரங்குல, அதுக்குள்ள இருக்குது. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் தான் அந்த கம்பெனியை இன்குபேட் பண்ணார். இன்குபேட் பண்ணுறதுனா இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வெற்றிகரமாக சில ஆராய்ச்சி முடிவுகள் வருது. அந்த முடிவுகளை வந்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம அதை ஒரு கம்பெனி மூலமா கொண்டு போனா ப்ராடக்டா மாத்தணும், மார்க்கெட் கொண்டு வரணும். அது வந்து அவர் வந்து இனிஷியேட் பண்ணாரு. அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ ரிட்டையர் ஆகும்போது வந்து என்னை வந்து கேட்டாரு, கூடவே டிராவல் பண்ணியிருக்கோம், எல்லா ஆராய்ச்சிகளும் தெரியும் அந்த சபதமானது. ஸோ அதனால கேட்டதுனால அவர் கூட வந்து சரி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு CEO ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கோம். உங்கள் நிறுவனத்தில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் அது வந்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் சம்மந்தமான மட்டுமல்லாமல் பிளான்ட் ரிசர்ச்சுக்கு அதை பயன்படுத்தலாமா? ஆமாம், ஃபார்மானா வந்து இப்போ நாட் ஒன்லி மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த அக்ரிகல்ச்சரும் வந்து கொஞ்சம் டைவர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆராய்ச்சி கொஞ்சம் காலமாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து ஒரு கட்டிங் எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதில் வந்து எதுவும் புதிதாக ஒரு பிரேக் வந்திருக்கா, புதிய டெவலப்மெண்ட் என்னது வந்திருக்கா, எந்த அளவுக்கு அந்த ஆராய்ச்சியில் நீங்கள் வெற்றி படிக்கட்டு நோக்கி நகர்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாம் இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா குளோபல் வார்மிங்னால, தமிழில் எப்படி சொல்கிறது தெரியல, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால பயிர்கள் வந்து சரியாக வளர்றது கிடையாது சரியான நேரத்துக்கு. அந்த காலநிலை மாறி வளர்றதுனால பயிர்கள்லேருந்து தானே நமக்கு வந்து தானியங்கள், அந்த விதைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கான விதைகள் வந்து மலட்டுத்தன்மையாக வந்து இருக்கு நிறைய. இப்போ அந்த முன்னாடியெல்லாம் விளையிற விதையிலேருந்து அப்படியே ஒரு போர்ஷன் எடுத்து வச்சிருவாங்க முன்னாடி. இப்போ வந்து அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுல இருந்து நிறைய எல்லாமே விளையும்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த விகிதாச்சாரம் பர்சன்டேஜ் வந்து குறையுது, ஜெர்மினேஷன் குறையுது. இப்போ ஜப்பான்லலாம் இப்போ லாஸ்ட் 2 yearsஆ வந்து கடந்த 2 வருஷமா அரிசி தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்கு. இந்த காலநிலை மாற்றத்தினால அவங்க ஜாப்பனீஸ் வந்து நிறைய அரிசி தான் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி அரிசி தான் அவங்களோட மெயின் உணவாக இருக்கும். ஆனால் அந்த உணவு வந்து இப்போ பற்றாக்குறையாக இருக்கு, விளைச்சல் குறையிறது. அதனால வந்து ரொம்ப குறைஞ்சதுனால இப்போ எல்லாருமே திரும்பியும் நம்ம விவசாயத்துறையில் எப்படி பண்ணி நல்ல விளைச்சல் கொண்டு வரலாம், அந்த விதைகளோட மலட்டுத்தன்மை எப்படி நீக்கிறது அப்படின்னு வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஜப்பான்லேயே வந்து ஒரு விதை கம்பெனி இருக்கு, சீட் கம்பெனி தக்கின்ட்டு. அவங்க அந்த கம்பெனியோட நாங்கள் ஒரு கொலாபரேஷன் போட்டிருக்கோம். ஸோ எங்களோட காம்பவுண்ட் வந்து நாங்கள் ஜெனட்டிக் டிசீஸ்க்கு ட்ரை பண்ணுறோம் இல்லையா. இப்போ விதைகள்லையும் வந்து ஜீன்ஸ் இருக்கும், பிளான்ட்லேயுமே வந்து செடிகள்லையுமே வந்து இருக்கும் ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து அதில் என்ன பிரச்சனைனாலும் அது வந்து மலட்டுத்தன்மை அடையுது அப்படின்னு கண்டுபிடிச்சு, ஆமாம், பிளான்ட்லேயுமே அந்த DNA சீக்வன்ஸ் எடுத்து எதனால அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம வந்து அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் இருக்குது, அதுக்குன்னு DNA சீக்வன்சர் இதெல்லாம் வந்து இருக்குது.
அந்த சீக்வன்சிங் அனாலிசிஸ்லாம் அதில் நம்ம பார்த்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆராய்ச்சியும் வந்து நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கம்பெனி டு கம்பெனி கொலாபரேஷன், அப்புறம் அகாடமிக்கோடவும் சேர்ந்து பண்ணுறீங்க. இப்போ அதில் வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் வந்திருக்கு? நல்ல சக்ஸஸ் வந்திருக்கு. அது இன்னும் போய்கிட்டு இருக்கு, நிறைய சொல்ல முடியாது. நல்ல சக்ஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ காம்பவுண்ட் வந்து எங்களது அனிமல் ஸ்டடி அளவில் நல்ல சக்ஸஸ் இருக்கு. ஐ மீன் பயாலஜியில், ஐ மீன் ஹியூமனுக்கான டிசீஸில், பிளான்ட் டிசீஸ்லேயும் வந்துட்டு நமக்கு நல்ல சக்ஸஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதான். ஓகே, ஜீன் எடிட்டிங்னு ஒன்று சொல்கிறாங்களே, அதுவும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றா, இது ரெண்டும் வெவ்வேறா? ஆமாம், ஜீன் எடிட்டிங் வந்து வேற. இப்போ கரண்ட் மெத்தட்ஸ்லாம் கிறிஸ்பர் காஸ்பர்னு சொல்லுவாங்க. கிறிஸ்பர் காஸ்மெட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு இதில் வந்து ஜீன்ஸ் அதுவும் இதே தான். ஜீன் வந்து என்ன ஜீனில் ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிச்சிடுவாங்க பொதுவாகவே. அது வந்து எப்படின்னா, இப்போ சிசர் வச்சு அந்த ப்ராப்ளம் இருக்கிற இடத்த கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி. அந்த மாதிரி தூக்கி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இப்போ கேன்சரே வருது, இப்போ நம்ம கீமோதெரப்பி பண்ணுவோம், இல்லை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம அந்த என்ன ப்ராப்ளமோ அந்த ஜீனை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டோம். ஆமாம், அதை மட்டும் டார்கெட் பண்ணி இருக்கும். அதனால வந்து நம்ம அது மட்டும் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஜீன் வந்து நீங்கள் நோ குட்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தெல்லாம் வந்து அது நோ குட்னே எக்ஸ்பிரஸ் ஆயிரும். அது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி அந்த இதில் வந்து அந்த மாதிரி ஆகும். இதே அந்த நோ குட்ல வந்து நீங்கள் என்ன வந்து ஹைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ குட்னு மாறும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த என்ன ஜீனில் ப்ராப்ளம் இருக்கோ அதில் அந்த ப்ராப்ளமாக இருக்கிற அந்த காம்பனன்ட் இருக்குல்ல, அது நம்ம ஒரு ஆல்ஃபாபெட்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஏ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுப்போம். அது கூட மட்டும் போய் ப்ரெசைஸாக வந்து கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆகும்போது என்னன்னா, நமக்கு அந்த இப்போ டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்போது அது வந்து அது தப்பாக வந்து, அதாவது நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த ராங் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணிடுறோம். கரெக்டாக சொல்லணும்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அது இல்லாமல் பண்ணும். அதுதான் வந்து நம்மளோட இது. அதனால வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது. இதுதான் வந்து ப்ரிசிஷனா பண்ணுறது. ஜீன் மாடிஃபிகேஷனுக்கும் ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? ஜீன் மாடிஃபிகேஷன்னா வந்து நம்ம அந்த இடத்துல வேற ஒரு இதுவே வந்து மாற்றி வச்சிருவாங்க. அது வந்து ஜீன் மாடிஃபிகேஷன். ஆமா, எக்ஸ்டர்னலா கொண்டு போய் வைப்பாங்க. அதனால என்னென்ன எஃபெக்ட் வரும்னே சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஜெனரேஷன் பண்ண வேண்டியது. வெஜிடபிள்லாம் சொன்னாங்கல்ல, ஆமா, இப்போ வந்து ஜீன் மாடிஃபைட் இது வருதுன்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ அது வந்து அதுக்கு பெரிய எதிர்ப்புலாம் இருந்தது. ஆமா, ஆக்சுவலி ஜப்பான்ல அதுக்கு வந்து பர்மிஷனே கிடையாது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் எதுவுமே அங்க வந்து விளைவிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான விளைவுகள் என்னன்னே தெரியாது இப்ப வரைக்கும். அதனால அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா இது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிடையாது. ஆமா, இது வந்து ஜெனட்டிக்கா என்ன பண்றோம், கரெக்ட் பண்ணிடுறோம். ஆமா, இப்போ எங்க தப்பு இருக்கோ அந்த தப்பு வந்து நம்ம மறைக்கிறோம். அப்போ அது வந்து சில இடத்துல வந்து நம்ம அதை வந்து மறைச்சு இது பண்ணோம்னா அடுத்து ரீட் பண்ணும்போது அது இல்லாம ரீட் ஆகும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. அப்போ நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டிங் எட்ஜில் இருக்கக்கூடிய துறையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பணியாற்றுவதற்கு எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க? அந்த வரலாறு இருக்குல்ல, அதை கொஞ்சம் நேர்களோட பகிர்ந்துக்க முடியுமா உங்களால? ரொம்ப பேசிக் பிகினிங்லேருந்து சொல்லணும். ஓகே, நான் பிறந்ததெல்லாம் வந்துட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம்ன்ற ஊரில் தான் பிறந்தேன் நான். அங்கே சாதாரண அரசு உதவி பெறும் பள்ளி தான் அந்த பள்ளி, திருவள்ளுவர் பள்ளி. நான் ரொம்ப ப்ரௌடாக சந்தோஷமாக சொல்வேன். நான் இது பார்த்து அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லேருந்து நிறைய பேர் நல்லா வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் அந்த பள்ளியில் தான் நான் 12வது வரைக்கும் படித்தேன். அது வந்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி தான். 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்தேன். தமிழ் வழி தான் படித்தேன். அங்கே படிக்கும்போது 12th படிக்கும்போது எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் இருந்தார். இப்போ 11ஆம் வகுப்பு படிக்கும்போது நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் படிக்க ஆரம்பிச்சிங்க? மேக்ஸ் குரூப் தான். நார்மலாக எல்லாமே படிக்கிறது தான். மேக்ஸு, கணிதம், வேதியியல், ஃபிசிக்ஸு, இயற்பியல், அப்புறம் உயிரியல், இதான் வந்து படித்தோம். 4மே படித்தோம் நாங்கள். அதில் எனக்கு வந்து என்னோட
வேதியியல் ஆசிரியர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒரு கிளாஸ். ஓகே. அதுல தான் எனக்கு வந்து வேதியியல் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஓஹோ. அது முடிச்ச உடனே எங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ் கிடையாது, சின்ன ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். காலேஜ் படிச்சா போதும் அப்படின்னு தான் நினைச்சோம் நாங்க. அதனால அங்க அப்ப வந்து எங்க ஊர்ல ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து இருந்தது. அது வந்து ஜிடிஎம் காலேஜ்னு சொல்லுவோம், அரசினர் திருமகள் மில்ஸ் காலேஜ். அது அந்த காலேஜ்ல தான் வந்து நான் ஜாயின் பண்ணி படிச்சேன். நான் அங்கேயும் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து நல்ல ஆசிரியர்லாம் இருந்தாரு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தமிழ் வழியில தான் படிச்சேன். ஆமா, ஏன்னா அப்போ நான் ஸ்கூல் தமிழ்லயே படிச்சதுனால அப்ப பெரிய கனவுகள்னு வந்து ஒன்றும் பெருசா கிடையாது, காலேஜ் போய் படிக்கலாம் அப்படின்றது ஒரு ஆசைதான். அதனால அங்க வந்து நம்ம தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாலாம் தெரியாது, அப்ளை பண்ணும் கிடைச்சது. அதனால அங்க படிச்சோம். நான் கல்லூரிக்கு மேற்படிப்பு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது குடியாத்தம் போன்ற ஒரு பகுதியில் உங்கள் குடும்பம், உங்கள் தாய் தந்தை அவரெல்லாம் வந்து நீங்கள் மேலே போய் படிப்பதற்கு அல்லது உங்கள் உறவினர்கள்லாம் படிப்பதற்கு ஒத்துக்கொண்டார்களா? இல்ல, விடல. சின்ன ஊருன்னும் போது அதாவது வீட்டுல வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்பா அம்மாக்கு வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை. ஏன்னா அப்பாலாம் வந்து ரொம்ப படிக்காதவரு, அதனால பிள்ளைகள் எல்லாருமே நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அம்மாவுக்குமே வந்து அவங்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஜென்ரேஷன்ல அவங்க ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க, ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும். அப்பா அதுவும் படிக்கல. ஆமா, அப்பா அதுவும் படிக்கல. அதனால வந்து எப்படியாவது எங்க எல்லாருமே நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப வந்து அந்த அந்த பொருளாதாரம் இருந்ததா? அப்பா அம்மாவுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு இருந்தது. அப்பா வந்து கடை வச்சிருந்தாரு. என்ன கடை? டீ கடை வச்சிருந்தாரு. சரி. ஸோ அதனால வந்து இருந்தது. அம்மாவுமே வீட்லயே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓஹோ. எங்களது வந்து நெசவு தொழில், அந்த பாரம்பரிய தொழில்னா நெசவு தொழில். அந்த இது பண்றது. ஆமா, நெய்வாங்க. அந்த பருத்தி இதுல எல்லாம் நெய்வாங்க. குடியாத்தம் ஃபேமஸ், இந்தியன் ஃபிளாகே வந்து குடியாத்தம்ல இருந்து தான் கொடுத்தது. ஆமா ஆமா, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபிளாக் வந்து குடியாத்தம்ல இருந்து தான் போனது. ஆமா, 1947ல. சோ அந்த தொழில் தான் பாரம்பரியம். செங்கோட்டையில ஏத்துன கொடி வந்து குடியாத்தம்ல இருந்து. ஆமா ஆமா, அது அந்த தொழில் தான் எங்களோடது. அது ரிலேட்டடான அது சம்பந்தமான வேலை எல்லாம் அம்மா வீட்ல இருந்தே பண்ணுவாங்க, செய்வாங்க. கவர்மெண்ட் அரசு பள்ளியிலையும், ஐ மீன் அரசு உதவி பெற பள்ளியிலையும் அரசினர் கல்லூரியிலையும் படிச்சதுனால பெரிய செலவுலாம் இல்லை. வீட்ல இருந்தே சைக்கிள்ல போயிட்டு வந்துருவோம் காலேஜுக்கு, அந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனா அனுப்புறதுக்கு வந்து அந்த அங்க இருந்த சூழ்நிலை, குடும்பத்தை தவிர வெளியே இருந்த சூழ்நிலை வந்து நாங்க 3 பேர் பெண்ணுங்கள் வீட்ல 3 பெண்கள், ஒரு தம்பி. அதனால வந்து அப்போ ஒரு நான் 95ல காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ கரெக்டா 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து விட மாட்டாங்க காலேஜுக்கெல்லாம். எதுக்கு அனுப்பிக்கிட்டு, அதுவும் வந்து அது பாய்ஸும் சேர்ந்து படிக்கிற காலேஜ், கோயிடு. அப்புறம் காலேஜுக்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து எப்பவும் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருக்கும் அந்த டயத்துல. அதனால அங்கெல்லாம் வந்து அனுப்புறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. வீட்டுல எல்லாம் வந்து எங்க அம்மா எல்லாம் அது எதுவும் பொருட்படுத்தாம இல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்காம அனுப்பி விட்டாங்க. சரி. சோ அது அப்படிதான் வந்து படிக்கும். சரி. அப்புறம் அங்க பிஎஸ்சி அங்க படிச்சீங்க, நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஆமா. சரி. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஆசீர்வாதம். அது நல்ல ஆசிரியர் கிடைச்சது. ஆமா, அந்த இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்தது. ஸ்கூல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் காலேஜ்லயே தொடர்ந்தது. ஆமா ஆமா, அது படிச்சோம். படிச்சுட்டு நாங்க வந்து ஒரு பிஎட் படிச்சுட்டு டீச்சர் ஆகலான்ற அளவுக்கு தான் அப்ப இருந்தது அந்த இமேஜினேஷன். அப்போ வந்து அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அந்த சின்ன ஊர்ல இருந்து வந்ததுனால பிஎட் படிச்சுட்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆயிடலாம். எனக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி படிச்சாங்க, நானும் சரி அப்படி படிச்சு நம்ம டீச்சர் ஆகலாம் அப்படிதான் யோசிச்சோம். ஆனா அப்ப என்னோட பிஎஸ்சிக்கு வந்த என்னோட ப்ரொஃபசர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நீ எல்லாம் வந்து ஸ்கூல் டீச்சர் ஆகி உன்னோட இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க கூடாது, நீ எல்லாம் இன்னும் நல்லா பெரிய ஆளா வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வந்து இன்னும் மேற்கொண்டு படிக்கணும், இந்த வேதியியல் துறையிலேயே இன்னும் நீ மேல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்ப கைட் பண்ணாரு. அப்ப வந்து அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து அப்ளை பண்ண சொன்னாரு. அப்ளை பண்ண எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிவிஷன்ல கிடைச்சது. ஆனா அப்போ வந்து கொஞ்சம் வெளியூருக்கு அனுப்புறதுக்கு யோசிச்சாங்க. குடியாத்தம் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து அனுப்புறதுக்கு வந்து அப்ப யோசிச்சாங்க. அப்பதான் வந்து வேலூர்ல வந்து முத்துரங்கம் அரசு கல்லூரின்னு ஒண்ணு இருந்தது. அது கோயட் காலேஜ் தான். ஆனா வேதியியல் மாஸ்டர்ஸ், அப்புறம் இன்னொரு எம்காம் மாஸ்டர்ஸ், இதுல மட்டும் கேர்ள்ஸ் இருப்பாங்க அந்த காலேஜ்ல.
ஐ திங்க் லைக் லயோலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த காலேஜ் அப்போ இருந்தது. அப்போ அந்த காலேஜில் கிடைச்சிது. ஸோ அந்த காலேஜில் சேர்த்து விட்டாங்க. ஸோ டெய்லி ஐ ஹாவ் டு ட்ராவல் பண்ணி போவேன் குடியாத்தம்லேருந்து வேலூருக்கு வந்து. ஆமாம், டெய்லி போனோம் பஸ்ஸில் தான் டெய்லி போனோம். அப்புறம் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் எடுத்துகிட்டு போனோம். எனக்கு ட்ராவலுக்கே அப்போல்லாம் ரோடும் ரொம்ப நல்லா இருக்காது. ஒரு 1.5 hours ஆகும் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 பஸ் மாதிரி போயிட்டு வரணும். ஈவினிங்கும் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், ஒரு 7 அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் படித்த கல்லூரி வந்து அரசு கல்லூரியா அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரியா இல்லை தனியார் கல்லூரியா? ஃபுல் கவர்மெண்ட் காலேஜ். ஃபீலாம் ரொம்ப இருக்காது, அதனால ஃபீஸ் நிறைய இருக்காது. அதுலயுமே எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வேற வீட்டில், அதனால வந்து எனக்கு எல்லா இதுலயுமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு பிஎஸ்சில இருந்தே வந்து அந்த இது உண்டு, அந்த மெரிட் வந்து உண்டு. மெரிட் மார்க்ஸும் இருக்கும், அதே சமயம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்ற ஒரு ஆட் ஆனும் இருக்கும். அப்புறம் விமன் ஸ்டூடெண்ட் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவும் இருக்கும். எல்லா இதுலயுமே வந்து இருக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீமே இருந்தது மாதிரி இருந்ததுன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப வருஷம் ஆயிட்டதுனால எனக்கு அது கிளியரா சொல்ல முடியல. இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஐ திங்க் அது வந்து பெரியார் நாகம்மை ஸ்கீம்னு நினைக்கிறேன் நான். அப்போல்லாம் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, இன்டர்நெட் கிடையாது, ஸோ அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க, நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்ட்டு வந்து ப்ரொஃபஸரே அப்ளை பண்ணிடுவாங்க காலேஜில். அப்போ எங்களுக்கு அந்த ஸ்கீம் டீட்டெயிலாம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து தகுதியாக இருப்பாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணி சொல்லிடுவாங்க உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, நீ வந்து ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. கட்ட வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு டெய்லி வந்து டிராவல் பண்ணுறதுக்கு நிறைய பஸ்ஸுக்கு பஸ் ஃபேர் நிறைய ஆகும். காலேஜ் ஃபீஸோட பஸ் ஃபேர் அதிகமாகும். பாஸ் இல்லை, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை அப்போ ஆமாம் ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து அப்போ பஸ் ஃபேரே ஒரு நாளைக்கு வந்து 25 ரூபாய் கிட்ட ஆகும். குடியாத்தம் டு வேலூர் வரணும், அப் அண்ட் டவுன், அண்ட் தென் டவுன் பஸ் போகணும், அந்த மாதிரி இருக்கும். அது அப்போ 25 ரூபாய் வந்து 98 to 2000 இயர்ல வந்து ரொம்ப அதிகப்படி அப்ப குடியாத்தத்துல சம்பாதி. ஆமா ஆமா, அது கொஞ்சம் இதுதான். சரி, அங்க வந்து எம்எஸ்சி முடிச்சீங்களா? ஆமா, அங்க முடிச்சேன். அப்புறம் எம்எஸ்சி முடிக்கும் போது என்னன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு எனக்கு. அப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ ஒரு பிரேக் எடுத்தேன் நான். அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டதும் அங்கே வாலாஜால வந்து ஒரு விமென்ஸ் காலேஜ் உண்டு, பெண்கள் கல்லூரி உண்டு, அரசினர் கல்லூரி தான். அதில் வந்து கெஸ்ட் லெக்சராக வந்து ஜாயின் பண்ணேன் நான். அது பண்ணியிருக்கேன் நான் ஒரு 6 months மட்டும், ஒரு செமஸ்டர். அப்புறம் அதை ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு இருக்கும் போதே அப்புறம் என்னோட திருப்பி பிஎஸ்சி ப்ரொஃபஸரை பார்த்தேன் நான். ஆக்சுவலி எம்எஸ்சி முடிச்ச உடனே அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால என்னால் உடனே பிஹெச்டி எல்லாம் ஜாயின் பண்ண முடியல. அந்த கேட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்போவே, பட் ஆனால் ஜாயின் பண்ண முடியல ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால. ஸோ அந்த ட்ரீம் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போச்சு. அப்போதான் சரி கெஸ்ட் லெக்சராக போனப்போ அந்த காலேஜில் பார்த்தப்போ எல்லாம் வந்து எம்ஃபில் படிச்சிருந்தாங்க. அங்கே இருந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து அவங்க டிகிரிக்கு பின்னாடி எம்எஸ்சி எம்ஃபில் அப்படி இருக்கும் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு வேளை காலேஜ் ப்ரொஃபஸர்னா எம்ஃபில் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்னோட பிஎஸ்சி ப்ரொஃபஸர் கிட்ட பேசினேன். சரி, இப்போ உடனே பிஹெச்டி பண்ண முடியல, ஆனால் எம்எஸ்சிக்கும் பிஹெச்டிக்கும் நடுவில் எம்ஃபில்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, நீ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கைட் பண்ணாரு. அப்போ கைட் பண்ணி அவர் வந்து பிரசிடென்சி காலேஜ் வந்து சொன்னார் சென்னையில். வேற எங்கேயுமே வந்து அப்போ வேலூர்ல எங்கேயுமே ஃபுல் டைம் கோர்ஸ் இல்லை, எல்லாமே பார்ட் டைமாக இருந்தது. ஸோ ஃபுல் டைம் கோர்ஸ்னால் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம், அதனால ஃபுல் டைம் சொன்னார் அவர். அப்போது பிரசிடென்சியில் அப்ளை பண்ண கிடைச்சது. ஸோ பிரசிடென்சி காலேஜில் எம்ஃபில் பண்ணேன் நான். சரி, அப்போ தான் இங்கே சென்னைக்கு வரீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு அப்போ தான் வந்தேன் நான். வரும்போது ரொம்ப பயமாகவும் இருந்தது சென்னைக்கு வர்றது. அது எவ்வளோ நாள் போச்சு? எம்ஃபில் வந்து ஒரு 1.5 year கோர்ஸ். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் கோர்ஸாக இருக்கும். அது ஒரு ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் அக்டோபர்ல முடியும். ஏன்னா அந்த பார்ட் 1 எக்ஸாம் இருக்கும், அப்புறம் பார்ட் 2 தீசிஸ் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு கோர்ஸ்னு வெச்சுக்கோங்களேன். முடிச்ச உடனே நம்ம வேற எங்கேயும் ஜாயின் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் திருப்பி நெக்ஸ்ட் இயர் ஜூலை அந்த மாதிரி டைம்ல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அது அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் வந்து
ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்காக நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடெக்லாம் வந்து வருவேன். நான் ஏசிடெக்லாம் இப்போ பிரசிடென்சி காலேஜ்ல வந்து சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சிலது இருக்காது. ஸோ அதுக்காக ஏசிடெக்ல வருவேன், லேப்காக வருவேன். நான் அங்கே வந்து என்னோட சீனியர் அண்ணாலாம் இருப்பாங்க. அதாவது எனக்கு பிஎஸ்சி படிக்கும் போது இருந்த சீனியர் அண்ணா, எம்எஸ்சி படிக்கும் போது இருந்த சீனியர் அண்ணாலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க லைப்ரரிக்காக இதுக்காகலாம் கூட வந்து வருவோம் நிறைய. அப்போ எல்லாமே டிஜிட்டல் கிடையாதுன்றதுனால எல்லாம் மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நிறைய வந்து அந்த படிக்கிறதுக்காக இதுக்காக ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காகலாம் வருவோம். அப்போ வரும்போது தான் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அண்ணாலாம். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பண்ணுறது தெரியல, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி நீ டைம் பீங்க் ஏதாவது கம்பெனி எதனா இருக்கா பார்த்து அப்ளை பண்ணு. இப்போ என்ன முடிச்சா உடனே வந்து வேற எதுவும் ஜாயின் பண்ண முடியாது, ஒரு பிரேக் மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் ஏதாவது கம்பெனி எதனா ஜாயின் பண்ணுற ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த என் ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டேன். நான் சென்னையில் வந்து ஒரு கம்பெனி இருந்தது, அப்போ வேளச்சேரியில் இருந்தது. இப்போ ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு நினைக்கிறேன், நான் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷாஷன் பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். ஆமா, ஆமா, அந்த கம்பெனி பத்தி சொன்னாங்க, வேளச்சேரியில் இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கே ரிட்டன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க. ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ எல்லாமே வச்சு செலக்ட் பண்ணாங்க. அங்கே ஜாயின் பண்ணேன் நான். அது அங்கே ஜாயின் பண்ணி ஒரு மோர் தென் a year இருந்தேன் நான். அந்த அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போன முதல் நிறுவனம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த நிறுவனத்தை பற்றி நான் ஜப்பான் வந்தபோது என்னிடம் சொன்னது ஞாபகம் இருக்கிறது, அதனால தான் கேட்குறேன். அந்த நிறுவனத்தை பற்றி உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அங்கே வந்து எப்படின்னா வந்து அந்த கம்பெனி அப்போ வந்து ஏன்னா இங்கே காலேஜில் படிக்கிறது வேறு. ஆமாம் இல்லையா? ஆமாம், அங்கே போய் ப்ராக்டிக்கலாக செய்யணும். அது வந்து எப்படின்னா வந்து இந்த ஃபார்மா கம்பெனி, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம இபுப்ரூஃபன் அப்புறம் ஆன்டிடின் இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் அப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைனலாக டேப்லெட்ஸாக வரும். ஆனால் அது ஃபைனல் ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி நடுவில் வந்து இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க, அது ஏபிஐன்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த இன்டர்மீடியட்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவ் ஏபிஐ காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்களா? அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட நிறைய பிளான்ட் இருந்தது, பாண்டிச்சேரி கடலூர் எல்லாம் பிளான்ட் இருக்கும். நான் இருந்தது ஆர்என்டியில், வேளச்சேரியில் வந்து ஆர்என்டி இருந்தது. ஸோ நாங்கள் அது ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணுவோம், அதை எப்படி வந்து எஃபிஷியண்டாக சிந்தசைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதில் நிறைய இருக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக லேபில் வந்து நம்ம படித்ததெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவோம் அங்கே அந்த ஆர்என்டி இதில், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அந்த ஆர்என்டின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஜாயின் பண்ணேன். நமக்கு படிப்பு வந்து இருக்கு, அந்த வேதியியல் அறிவு வந்து இருக்கு, அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு மருந்து பொருளை வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றது வந்து எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தாரு ஒரு. இல்ல நீங்க அந்த இது எனக்கு ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணிட்டோம்னா அது போய் முடியறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஆமா, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் செட் பண்றோம், அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்குன்னு வந்து ஒரு டைம் தேவைப்படும். இப்போ ரியாக்ஷன் லேப்ல செட் பண்ணிடுவோம், அது பாட்டுக்கு பாயில் ஆகிட்டு இருக்கும், இல்லை சில சமயம் ஸ்டிரிங் போட்டிருக்கோம், அது சுற்றிட்டு இருக்கும். நம்ம ஒரு இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிம்பிளாக மக்களுக்கு புரியணும்னா, இப்போ நம்ம எதனா ஒன்று சமைக்கிறோம், அது வச்சோம்னா உடனே வந்து ரெடி ஆகிடாது. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் வந்து ஒரு டைம் ஆகும். அந்த மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ ஒரு மருந்து பொருள் தயாரிக்கணும்னா அதுக்கு ஒரு 10 ஸ்டெப்பு இருக்கும், இல்லை அது ஒரு 8 ஸ்டெப் கூட இருக்கலாம், எத்தனை ஸ்டெப் வேணாலும் இருக்கலாம். அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் இருக்கிற வெயிட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் சில பேர் கதை பேசிட்டு இருக்கலாம், நானும் பேசியிருக்கேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண புதுசில் தெரியாது, வெப்பம் அங்கே இருக்கிறவங்க கூட அந்த சோஷியல் கம்யூனிகேஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் ஏன்னா அது சென்னைக்கு நான் வந்து ஒரு 2 years தான் ஆன புதுசு, அதனால எல்லாரு கூடயும் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால எல்லாரு கூட பேசிகிட்டு இருப்பேன் நான். அப்போ தான் அந்த என்னோட பாஸ் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்தார் கம்பெனியில். அவர் வந்து கெமிஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஆளு. அவர் வந்து கூப்பிட்டு கேட்டாரு, நீ வந்து இப்படியே வந்து ஆர்என்டில கெமிஸ்டாவே கண்டினியூ பண்ண போறியா இல்ல சயின்டிஸ்ட் ஆக போறியான்னு கேட்டாரு.
அப்படியே எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே நான் சொன்னேன், இல்லை இல்லை நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு. அப்போ இந்த வெட்டி கதை பேசுறதை விட்டுட்டு நீ இப்போ போய் படிக்கிற வேலையை பாரு, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னாரு. அப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அங்கே சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேருக்கு பின்னாடி பிஹெச்டின்னு போட்டிருப்பாங்க. சரி, அது ஒரு இது நான் அதை நோட் பண்ணுவேன், இவங்க என்ன பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து தோணுச்சு, ஓகே பிஹெச்டி பண்ணால் நம்ம சயின்டிஸ்ட் ஆகலாம். ஏற்கனவே எம்எஸ்சி முடிக்கும் போதே பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஆனால் பிஹெச்டி முடிச்சா என்னென்ன பண்ணலான்னு அப்போ தெரியாமல் இருந்தது. சீனியர்ஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்ணுவாங்க பிஹெச்டி. எங்கள் காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜ், எம்எஸ்சி படித்த காலேஜ், முத்துரங்கம் ஆர்ட்ஸு. அங்கே படித்த சீனியர்ஸ் எல்லாருமே ஐஐசி பெங்களூர், ஐஐடி மெட்ராஸ் இப்படி தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களாம் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, நாமளும் போய் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணலான்ற ஐடியா அப்போ இல்லை. ஆனால் கம்பெனியில் இருக்கும்போது எனக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு அறிவு வந்தது, என்ன பண்ணலாம், இது படித்தா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இன்னும் எப்படி பண்ணலாம், இன்னும் எஃபிஷியண்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் செட் பண்ணி இருக்கிற டயத்தில் போயிட்டு நாங்கள் வந்து கம்பெனிலேயே லைப்ரரி இருக்கும், அங்கேயே போய் படிப்பேன். அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து எல்லாரையுமே வந்து ப்ரமோட் பண்ணுவார், அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து ப்ரமோட் பண்ணுவார். நீங்கள் வந்து போய் படிங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், எம்எஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு வரீங்க, முடிச்சுட்டு இப்படியே செட்டில் ஆகிடக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போகணும், படிங்கன்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் படிச்சுட்டு. அப்போ என்ன படிக்க ஆரம்பிச்சிங்க? படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ வந்து நான் ஒரு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். ஆனால் அந்த ஹாஸ்டல் என்னென்னா வந்து நைட்டு 10 o'clock மேலே லைட் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்னால் ஹாஸ்டலில் போயெல்லாம் படிக்க முடியாது. கம்பெனியில் அந்த பிரேக் டயத்தில் படிக்கிறது. அப்புறம் அப்போ கேட் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என் கூட வந்து ஒர்க் பண்ண கலீக் இருந்தாங்க, ஒரு கேர்ள் இருந்தாங்க, அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க, அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுவேன், அவங்க சென்னையே, அதனால் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் படிச்சுட்டு வாங்க, நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆமாம், அந்த பிரேக் டயத்தில் கொஞ்சம் எனக்கு வந்து, ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் அந்த சூழ்நிலை கிடையாது அங்கே. அதனால நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லுவேன். அப்போ சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வந்து. எனக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் அந்த யாராவது ஒரு வேதியியல் பற்றி, ஒரு வேதியியல் வந்து இந்த ரியாக்ஷன்ஸு, இந்த வினைகள், இது இந்த காம்பவுண்ட் வந்து இது கூட போய் இப்படி வினை புரிந்து இப்படி ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா என்னால் அது வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும், மென்டலாக மேப் பண்ண முடியும். ஆமாம், என்னால் அது வந்து அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து மைண்டில் கொண்டு வர முடியும், இது இப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் இருந்தது அந்த வேதியியல் துறையில். அது மாதிரி கூட ஏதோ ஒன்று நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல அவங்க அந்த இதில் சாசனில் இருக்கும்போது. ஆமாம், அந்த ஈடிட்டு அது என்ன நடந்ததுன்னு சொன்னீங்க? ஏதோ இங்கே வேக எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் ஜப்பானை பார்க்கும்போது. ஆமாம் ஆமாம், என்ன நடந்தது? அது இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எழுதி போட்டுடுவாங்க, எழுதி போட்டுட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார், அவர் சில ரியாக்ஷன்ஸ்லாம் எழுதிட்டு இது எப்படி இந்த ப்ராடக்டாக வரும், அந்த வே இது எப்படி வரும்ன்றது எழுதணும், இது வந்திருக்கிறது கரெக்டா அப்படிங்கிறதும் வந்து நம்ம சொல்லணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்போம். அதில் நம்ம அந்த இமேஜின் பண்ணி பண்ணணும். நம்ம சில சமயம் ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ்லாம் கேட்டுருவார் அவர். அதெல்லாம் ரொம்ப நல்ல ட்ரைனிங்காக இருந்தது. ரொம்ப டஃப்பான டைம் தான் அது, ஆனால் ஐ என்ஜாய்ட். நல்லா சொல்லி கொடுத்தாரு அவர். அது விஷுவலைஸ் பண்ணி பண்ணணும். நம்ம சில சமயம் யோசிக்கும் போது விஷுவலைஸ் பண்ணுவோம். இது வந்து எனக்கு என்னோட பிஎஸ்சி படிக்கும்போது என்னோட ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தது. இது ஒரு டிப். படிக்கிறோம் அதுன்னா வந்து ஒன்று எழுதி பார்க்கணும் படிச்சதை. அப்புறம் இன்னொரு டைம் வந்து சும்மா இருக்கும்போது வந்து அப்படியே திங்க் பண்ணி பார்க்கணும். மைண்டுக்குள்ள நம்ம வந்து திங்க் பண்ணணும், நம்ம இதை படிச்சிருக்கோம், இந்த ரியாக்ஷன் இப்படி மனசு மட்டும் நிறுத்தி பார்க்கறது. ஆமா, இப்போ நம்ம சார் சொல்லி கொடுக்கும் போதே நம்ம வந்து லிசன் பண்றோம்ல கிளாஸ்ல, அதே மாதிரி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இது இப்படி போய் இந்த மாலிகுல் இப்படி ரியாக்ட் ஆகுது, இதுக்கடுத்து இந்த பாண்டிங் இப்படி பிரேக் ஆகும், இந்த பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆகும், இது எல்லாமே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணா வேதியில வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப டஃப் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. அந்த இது வந்து ஒரு சின்ன சீக்ரெட் தான் இது. அந்த மாதிரி பண்ணி நான் பண்ணுவேன். நான் எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த கேர்ள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுக்கும்போது நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். சரி, அப்படி விஷுவலைஸ் பண்ணி தான் நான் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். சரி, அப்புறம் கேட் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் வந்தது. அப்புறம் ஐஐடி வந்து அப்ளை பண்ணேன் கம்பெனிலேருந்து.
கிடைச்சிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் நான். நீங்க ஐடி மெட்ராஸ் நம்ம சென்னையில் தான் அடையாரில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அங்கே வந்து பிஹெச்டி பண்ணேன். சரி, அதுக்கு பிறகு அதனுடைய அந்த நிறுவனத்தினுடைய பணியாற்றியதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து போய் முனைவர் பட்டம் ஆராய்ச்சிக்கு போனீங்க. அது எத்தனை வருஷம் ஆச்சு இந்த முனைவர் பட்ட ஆய்வு? சாதாரணமாக அந்த 5 வருடங்கள் சொல்லுவாங்க, 4 வருடங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு அந்த பட்டம் ஆகிறதுக்கு? அது 3.5 years, 3 வருஷத்துல முடிச்சிட்டேன். அது வந்து யூஸ்வலா கஷ்டம். பிஹெச்டி வந்து வேதியியல் துறையில 3 வருஷத்துல பண்றது கஷ்டம். எல்லாம் நிறைய டைம் ஆகும். ஆனா எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுல, அதனால என்னால பண்ண முடிஞ்சது. போன உடனே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து முன்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் கூட 6 வருஷம் 7 வருஷம்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எம்ஃபில் படிக்கும் போது தீசிஸ்லாம் எழுதுவோம். அது வந்து எனக்கு இந்த ஆராய்ச்சி கட்டுரைலாம் எழுதுறதுக்கு உதவியாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் ஒரு ஃபெலோஷிப் முடியறதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க? முடிச்சிட்டேன் நான். 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டேன் நான். அந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபெலோஷிப் கிடைச்சிது? எவ்வளோ ஆண்டுகள் கிடைச்சது? அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபெலோஷிப்னா இன்ஸ்டியூட்டோட ஃபெலோஷிப்பே கொடுத்தாங்க. 4 இயர்ஸ்க்கு கொடுத்தாங்க. நான் எனக்கு அது கரெக்டாக இருந்தது. முடிச்சிட்டேன் நான். சரி, முடிச்சுட்டு தீசிஸ் சப்மிட் பண்ணேன். முடிக்கிற அந்த ஃபைனல் இயர் இருக்கும்ல, அந்த டயத்தில் வந்து ஸ்பெயினுக்கு போனேன் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போனது. அங்கே எப்படின்னா என்னோட பிஹெச்டி ஒர்க் வந்து போய் ப்ரெசென்ட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணேன். அங்கே தான் என்னோட ப்ரொஃபஸரை மீட் பண்ணேன். ஆண்டின்ட்டு அவர் பேர். ஆண்டி அவர் வந்து அமெரிக்காவில் அட்லாண்டால வந்து ஜார்ஜியா டெக்னு ஒரு இன்ஸ்டியூட். ஆமாம், அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவர் பெரிய ப்ரொஃபஸர். அவர் வந்து பயோ என்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட பிஹெச்டி ஒர்க் வந்து பயோ கெட்டாலிசிஸ் அண்ட் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இப்போ நான் இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல்ஸ் வச்சு நம்ம சிந்தசிஸ் பண்ணோம், அதை தயாரிக்கிறது. என்னோட பிஹெச்டி ஒர்க் எப்படின்னா, நம்மளோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம பயோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, ஈஸ்ட், பாக்டீரியா, இந்த மாதிரி இது, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஒரு சில இதில் வந்து மருந்து பொருளில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா 2 ஐசோமர்ஸ் இருக்கும் சில காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம். ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இப்போ இந்த அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா எல் அமினோ ஆசிட்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னாலும் எல் அமினோ ஆசிட்னு போட்டிருப்பாங்க. டி வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ எல் அமினோ ஆசிட் மட்டும்தான் நமக்கு வந்து ஒத்துக்கும். இப்போ ஆனால் இந்த நம்ம கெமிக்கலாக மட்டும் சிந்தசிஸ் பண்ணுறோம், தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், ஒன்றா இருக்கும். அது வந்து திருப்பி பிரித்து எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அது தயாரிக்கும் போதே நம்ம உடம்புக்கு தேவையானது தயாரிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல. அதனால நாங்கள் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம், அந்த பாக்டீரியா, ஈஸ்ட் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற மாதிரி, என்சைம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தயாரிக்கிற மாதிரி வந்து என்னோட பிஹெச்டி. இதோட அடுத்த வருஷம் வந்து புரோட்டீன் இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங்ல அந்த ப்ரொஃபஸர் அமெரிக்காவில் அந்த ப்ரொஃபஸர் பண்ணிட்டு இருந்தாரு. கான்ஃபரன்ஸ்ல வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு, நீ பிஹெச்டி முடிச்ச உடனே நீ வந்துடுற என் லேப்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க ஜார்ஜ் டெக். ஆமா, அங்க வரதுக்கு வந்து அப்பவே சொல்லிட்டாரு, கான்ஃபரன்ஸ்லயே சொல்லிட்டாரு, நீ வந்து டிகிரி வாங்குற வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்ல, தீசிஸ் நீ சப்மிட் பண்ணிட்ட உடனே நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால தீசிஸ் சப்மிட் பண்ண உடனே நான் கிளம்பிட்டேன். ஆமா, அட்லாண்டாக்கு நான் கிளம்பி போனேன். ஸோ அங்கே வந்து இப்போ என் பிஹெச்டி ஒர்க்லேயும் வந்து நான் 3 பேப்பர்ஸ் போட்டேன். நான் ஜார்ஜியா டெக் போனேன்னு சொல்கிறீங்க. நான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருக்கும்போது, பே ஏரியா போய் பார்த்தபோது, இந்த சுற்றி வரும்போது நான் பார்த்ததில்ல. பயோடெக் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதுதான் வந்து பிறப்பிடம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப அட்வான்ஸ்டான ரிசர்ச்லாம் அங்கே தான் நடக்குது. 30 வருஷம் கழிச்சு என்ன வரப்போதோ அதெல்லாம் வந்து இங்கே அதுக்குண்டான ஆராய்ச்சிலாம் நடக்குதுன்னு சொன்னாங்களே. அதே போல் ஜார்ஜியா டெக்கும் அந்த மாதிரி ஒரு இடமா? எனக்கு அதை பற்றி ஒன்றும் விவரம் தெரியாதுக்கு அவங்கள்ட்ட கேட்குறேன். பிஹெச்டியில் வந்து நான் 3 ஆராய்ச்சி கட்டுரைகளும் 1 பேட்டன்ட்டும் ஃபைல் பண்ணியிருந்தோம். இந்தியன் பேட்டன்ட்டு ஃபைல் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அங்கே இந்த ஐஐடியில் படித்தது எக்ஸ்பீரியன்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணும்போது இருந்தது. யூஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து அப்போ ரொம்ப இங்கிலீஷ் வந்து பேச வராது. எல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்தேன். சென்னையில் வந்து தான் நான் வந்து இங்கிலீஷ் பேச இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். சென்னை எனக்கு நிறைய கொடுத்துருக்கு லைஃப்பில். இத்தனைக்கும் வந்து நான் தனியாக போய் படித்தேன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தனியாக போய் படித்தேன். ஆமாம், ஐஐடியில் இருக்கும்போது
வீக்லி 2 days வந்து நான் போவேன். அங்கே ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது, ஐ திங்க் விவேகானந்தா இன்ஸ்டியூட், கரெக்ட். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்து போய் படிப்பேன் நான். அது கூட தெரிஞ்ச மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆட்டோவை ஹையர் பண்ணிட்டு சும்மா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம போயிட்டு கோர்ஸ் படிச்சுட்டு வருவேன் நான். ஏன்னா இல்லை தெரிஞ்சதுன்னா மற்றவங்களாம் என்ன புள்ளி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம போய் படித்தேன் நான். அப்படி படிச்சு அப்படிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். சரி, அங்க போகும்போது ரொம்ப இதா இருந்தது. ஆமா, நம்ம இங்க படிச்சாலும் நம்ம இந்தியன் வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அமெரிக்கன் ஆக்சென்ட்டோட. இப்போ அங்கே போயிட்டு அது வந்து எனக்கு ஆனால் வந்துருச்சு. எனக்கு அது ஒரு என்னமோ ஒரு திறமை இருந்தது, டக்குனு லாங்குவேஜ் வந்துருச்சு எனக்கு உடனே. அங்க போய் போஸ்ட் டாக்டர் ஃபெலோவா ஜாயின் பண்றீங்க? ஆமா, அங்க ஜாயின் பண்ணேன். அந்த லேப்ல வந்து 1 year இருந்தேன். அது ரொம்ப பெரிய லேப், நிறைய பேர் இருப்பாங்க, 40 பேர் அப்படியே இருந்தாங்க அந்த லேப்ல. வேற வேற நாட்டுல இருந்து வந்து இருந்தாங்க, பிரான்ஸ்ல இருந்து, ரஷ்யால இருந்து, அமெரிக்காலயே இருக்கவங்க, அப்புறம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், அப்புறம் சைனீஸ், ஒரு ஜாப்பனீஸ் கை, எல்லாருமே இருந்தாங்க. எல்லாம் நிறைய பேர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சது. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, படிப்புனா படிப்பு மட்டும் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தது எல்லாருக்கும். என்ன ப்ராப்ளத்தில் ஒர்க் பண்ணீங்க? இதேதான், இந்த நான் இந்த ஐஐடியில் பிஹெச்டி பண்ணலாம். அதோட அடுத்த வருஷன், ஆமாம், அதோட 2.1 வச்சுக்கலாம், அதோட ஒர்க் வந்து பண்ணேன் நான். அதுலேயுமே வந்து ஒரு யூஎஸ் பேட்டன்ட் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு. ஒரு ஆராய்ச்சி கட்டுரையும் சப்மிட் பண்ணேன் 1 yearல. அப்போதான் வந்து அதுக்கப்புறமா அது வரைக்கும் யூஎஸ் ஜர்னி வந்து முடிஞ்சது. அப்புறம் வந்து வீட்டில் மேரேஜ் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ நாள் விட்டு வைக்கிறது அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க. ஐஐடியில் நான் படிக்கும் போதே தான் என் ஹஸ்பண்டை வந்து நான் மீட் பண்ணேன் அங்கே. ஆமாம், ஆமாம், அவர் வந்து அங்கே இருந்தார் ஐஐடியில், ரிசர்ச்சர் இருந்தார், ஸ்டாஃபு இதாக இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவங்க ஜப்பான் கிளம்பிட்டாங்க, அங்கே படிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். பிஹெச்டி 2 பேரும் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணுவோன்னு, நான் அவங்களுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் 1 year முன்னாடி. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க முடிக்கிறதுக்கு. அவங்களும் முடிச்சாங்கன்னும் போது எங்கள் வீட்டில் இனிமேல் போஸ்ட்போன் பண்ண வேணாம், சிஸ்டர்லாம் இருக்காங்க, தெரியும் உங்களுக்கு நம்ம சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு, அதனால கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு டிசைட் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து அவங்க வந்து ஜப்பான்ல இருந்தாங்க, நான் அமெரிக்காவில் இருந்தேன். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு வரணும், அதுதான் வந்து அங்கே கொஷின் வந்தது. அப்போ நான் வந்து ஜப்பானில் வந்து கிராண்ட் அப்ளை பண்ணேன். கிராண்ட்னா வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான பணம்னு சொல்லுவாங்க, அரசாங்கத்துலேருந்து உதவி பெறுறது. அது வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு கிடைச்சிது. ஜப்பான் அரசாங்கத்துலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைச்சிது. அதனால நான் வந்து அங்கே ஜப்பானுக்கு வந்துடலாம் யூஎஸ்லேருந்து அப்படின்னு. ஆனால் அது வந்து ரொம்ப ரிஸ்கியான டெசிஷன் தான். எல்லாருமே கேட்பாங்க, யூஎஸ் போகிறது ஒரு பெரிய ட்ரீம், எல்லாருக்கும் கனவு. நீ அமெரிக்காவை விட்டுட்டு, ஆமாம், அது ரொம்ப டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட், நீ அங்கேருந்து நீ எதுக்கு வந்து ஜப்பான் போகிற? இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கேட்டாங்க. என்னோட சர்க்கிளில் இருந்த எல்லாருக்குமே அமெரிக்காவுக்கு நிறைய பேர் விசா கூட ரிஜெக்ட் ஆயிருந்தது அந்த நேரத்தில். ஆனால் எனக்கு எல்லாமே இருந்து நீ ஏன் விட்டுட்டு வர அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு இன்ட்யூஷன், அது நமக்கு ஒரு ஒரு தோணும், உள்ளுணர்வு வந்து தோணும், இது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஜப்பானுக்கு வந்துடலான்னு தோணுச்சு. அதனால சரி ஜப்பானுக்கு வந்து வந்துட்டேன். இல்லை, அப்போ நிகாத்தா, அமெரிக்காலேருந்து நான் வந்தது நிகாத்தான்னு ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் வந்தேன். அது எப்படின்னா கொஞ்சம் ரூரல் சைடு, கிராமப்புற சைடு, ஜப்பான்லேயே கிராமப்புற சைடு. அது வந்து இது விவசாயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே அந்த ப்ரொஃபஸர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர். டிப்பிக்கல் ஜாப்பனீஸ் வேலை இருப்பார். அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க? டிப்பிக்கல் ஜாப்பனீஸ் வேணா வந்து டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, டிசிப்ளின் தான், கரெக்ட், டிசிப்ளினாக இருப்பாங்க, டயத்துக்கு பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், இதை பண்றோம்னு சொல்லிட்டோம்னா பண்ணி ஆகணும், உயிரை கொடுத்து பண்ணிடணும். ஆமா, கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம், எக்ஸ்கியூஸே கிடையாது, யோசிச்சு சொல்லணும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு வந்து நம்ம யோசிச்சு சொல்லிடலாம். பண்ண முடியாதுனாலும் ஓகே, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி பண்ணலாம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் எல்லாமே சொல்லலாம். அதில் வந்து பிளான் ஏ பிளான் பி இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா
ஏன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரியே ஆராய்ச்சி நடக்காது. சில சமயம் நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் வராது. வர்ற முடிவுகளை நம்ம வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நாம் எதிர்பார்க்கறத விட நல்ல ரிசல்ட் கூட வரும். நாம் அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வர்ற ரிசல்ட்டை எப்படி பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம், அதுலேருந்து என்ன கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போகலாம். இல்லை நாம் டார்கெட் பண்ணுற நாம் நினைக்கிற முடிவுகள் தான் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ப்ராஜெக்டை வந்து மாற்றலாம், எப்படி வேலை செய்கிறத மாற்றலாம், அப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த ஆராய்ச்சியெல்லாம் எப்படி மாற்றி பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணலாம். அப்புறம் அவர் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாரு, அன்பா கவனிச்சுப்பாரு, எல்லாம் பண்ணிப்பாங்க. ஆனா அது பர்சனல், வேலை ப்ரொஃபஷனல் வேற, வேலைன்னு வந்துட்டு அது வேற. ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நான் அது பாக்குறது பர்சனலும் ப்ரொஃபஷனலும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பர்சனலா நல்லா இருக்காங்கன்னா சரி, ப்ரொஃபஷனலாவும் டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி இல்லாம நம்ம வந்து அது அந்த இதெல்லாம் வந்து நான் அங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அந்த ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் ரொம்ப அன்பா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து கவனிச்சுப்பாரு. ஆனா வேலை வந்துட்டா கடுமை தான். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நிறைய பேர் அவர்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம ஓடி போயிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியெல்லாம் எனக்கு வேண்டாம் அவங்க கிட்ட நிறைய பேர் போயிருக்காங்க. அவரும் வந்து எப்படின்னா வந்து டெவலப்டு கண்ட்ரில இருந்து வர்றவங்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு. அவரு ஜப்பான்ல இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஒரு சித்தாந்தம் உண்டு, டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து வர்றவங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. அவர்கிட்ட வந்து நிறைய பேர் இருந்தாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க, பங்களாதேஷ்ல இருந்து வரவங்க, வியட்நாமீஸ், நிறைய பேர் அந்த மாதிரி. இப்போ இந்தியால இருந்து நாங்க இந்த மாதிரிலாம் இருந்தோம். ஸோ நல்லா கைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவரும் ரிட்டையர் ஆயிட்டார். ஜப்பான்ல 65 ஆனால் ரிட்டையர் ஆயிடுவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கூட ஒரு சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லுவாங்க அது ஜப்பான்ல. ஒரு 65லேருந்து 70 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் ரொம்ப மும்முரமா செய்ய மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஆமா, அது வந்து அந்த ஜாப்பனீஸ் முறைன்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி துறைக்கு போனதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி ஒன்று யோசிக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு லைஃப் லாங் மிஷன். ரிசர்ச்சுங்கிறது வந்து ஏதோ வாத்தியார் வேலை மாதிரி ஏதோ 25 வயசு 26 வயசில் வேலைக்கு போனோம், 58 வயசில் ரிட்டையர் ஆனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உயிர்க்க வரைக்கும் வந்து அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். கேள்விக்கு உண்டான பதிலை ஆடி போய்கிட்டே இருக்குமே. உங்களுக்கு எப்படி அது மாதிரி தோணுது? அதை பற்றி ரிட்டையர் ஆக முடியாது, அதுதான் பாயிண்ட். ரிட்டையர் ஆக முடியாது. ஜப்பான்லேயுமே வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாலும் அந்த சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லுவாங்களா, 70 வயசு ஆகிட்டா கூட இருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய அது வந்து அவங்களோட தனிப்பட்ட முடிவுகளாக போகுது. இப்போ அவங்களுக்கான ஆராய்ச்சிக்கான பணம் அவங்களால வந்து வாங்க முடியுது. இப்போ அரசாங்கம் வந்து நிறைய கிராண்ட்டுன்னு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இப்போ அவங்களோட ஆராய்ச்சி வந்து முன்னுரிமை கொடுத்து அரசாங்கம் பணம் கொடுத்தா அவங்க ஆராய்ச்சி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த நேரம் டிசைட் பண்ணும். இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த ஆராய்ச்சி நம்ம பண்றோமா, தேவைக்கேற்ற ஆராய்ச்சி பண்றோமா, அந்த ஆராய்ச்சி வந்து இப்போ மனுஷ சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப அவசியமா, அதை பொறுத்து அரசாங்கம் வந்து முடிவு பண்ணும். இந்த ஆராய்ச்சிக்கு வந்து பணம் கொடுக்கலாமா வேண்டாமா. பணம் கிடைச்சதுன்னா அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய ப்ராசஸ் வந்து 85 வயசாக கூட இருக்காரு. எங்க நான் இருந்த கியோட்டோ யூனிவர்சிட்டி இந்த ஐஎஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவோம், அதோட டைரக்டர் ஹோஞ்சோ எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ் ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அது வந்து அவசியம் இல்லை. ஆக்சுவலி அவங்களோட அறிவு அனுபவம் இது எல்லாமே தேவையில்ல, அது வந்து அவசியமே இல்லை. பொக்கிஷம் மாதிரி அது வந்து பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆனால் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னு போய் உட்காராங்க. அது எந்த துறைக்குமே சரிப்பட்டு வராதுன்றது என்னோட கருத்து. ஆக்சுவலி வயசாக நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணாம சொசைட்டிக்கு யூஸ் பண்ணாம நம்ம வந்து ரிட்டையர் ஆகுதுன்றது நம்ம சமுதாயத்துக்கே செய்யற துரோகம் தான் சொல்லுவேன் நான். இதான் கேட்டேன் உங்கள்கிட்ட, எப்படி ஆராய்ச்சியில் வந்துட்டு எப்படி போகிறது? ஆராய்ச்சியில் போக முடியாது, எந்த துறையிலுமே அவசியம் இல்லைன்றது என்னோட இது. ரிட்டையர்மெண்ட்டுன்றது அவசியம் இல்லை. எவ்வளோ பேர் எவ்வளோ வயசாகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும்ல, சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கணும், செய்யணும். சரி, அங்கே போய் அவரோட ஒர்க் பண்ணீங்க. அவர் அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிராண்ட் வாங்கி அந்த ரிசர்ச் ப்ராஜெக்டை எடுத்து பண்ணீங்க? ஆமாம், பண்ணோம். அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிற டைம் ஆயிடுச்சு. அவர் வந்து சாஃப்ட் லேண்டிங் மாதிரி அவருக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்லாம் அது. அப்புறம் ஜாப்பனீஸ் வந்து சில ப்ரையாரிட்டைஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட பர்சனல் சுச்சுவேஷனை பொறுத்தது. எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும்
இப்போ அப்பா அம்மாவை கவனிக்கணும் அப்படின்னா வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப ஏன்னா அங்கே அந்த வயசாயிட்டு இருப்பாங்கல்ல, இவருக்கு 65-70 வயசு ஆகுதுன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 90 வயசு இருக்கலாம். அப்போ அவங்க ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அப்பா அம்மா ரொம்ப வயசாகும் போது அவங்க கவனிச்சுக்கிறதுக்காக போயிடுவாங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அவருக்குன்னு சில பேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு அவர். அப்போ நாங்கள் வந்து கியோட்டோக்கு மூவ் பண்ணோம். நெகாத்தாலேருந்து கியோட்டோக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு அங்கே ஜாப் கிடச்சிது கியோட்டோ யூனிவர்சிட்டியில். நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன். ஸோ அதனால் நாங்கள் சேர்ந்தே வந்து மூவ் பண்ணிட்டோம் கியோட்டோ யூனிவர்சிட்டிக்கு. மூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதே லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்படிதான் இப்போ என்னோட மென்டர் வந்து தெரியும். அவர் பேரு ப்ரொஃபசர் சுகியாமான்னு சொல்லுவாங்க. அந்த மென்டர் அவர் கூட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபீல்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது ப்ரொஃபசர் சுகியாமானால. ஆமா, அவர் கூட அவரோட ரிசர்ச் அவரோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் பிகினிங்ல இருந்தது. ஒரு 15 years பேக் வந்து இந்த ரிசர்ச் வந்து கொஞ்சம் அந்த பிகினிங்ல இருந்தது. அப்புறம் நாங்க வந்து அதை ஒரு பயாலஜிக்கல் வெர்ஷனுக்கு வந்து கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு வந்து அதை கொண்டு போயிட்டோம். இப்போ நிறைய இன்னும் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா, அப்போ நிறைய கெமிஸ்ட்ரி பார்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதை எப்படி கொஞ்சம் பயாலஜிக்கு அப்ளை பண்றது, பயாலஜினா நம்ம ஹியூமன் பயாலஜி மெடிசினல் ஃபீல்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, கொண்டு வர்றது, அந்த மாதிரி நாங்க வந்து அந்த டைவர்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இப்போ இதுல வந்து இதுல இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. இது வந்து ஜஸ்ட் பிகினிங் அந்த மாதிரி இருந்தது. தொடங்கி இருக்கு, நிறைய தூரம் போனோம். இப்போ வரைக்கும் எங்க ஆராய்ச்சி வந்து ஒரு மவுஸ் மாடல்னு சொல்லுவோம், அனிமல் மாடல் ஸ்டடி. இப்போ எல்லாம் வந்து எங்க ஃபீல்டுக்கு வந்து நாங்க அந்த எலி இருக்குல்ல, எலியை வச்சு வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கேன்சர்லாம் வந்து ட்ரீட் பண்ணுது. எங்களோட காம்பவுண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா எலிக்கான ஜீன்ஸ் வேற, மனுஷனுக்கான ஜீன்ஸ் வேற. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு மருந்து வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனிமல் மாடல்ல பண்ணுவாங்க. எலிலையோ குரங்குலையோ ஏதாவது ஒரு இதுல பண்ணுவாங்க. அது வந்து சக்சஸ் ரேட் எப்படி வெற்றிகரமா இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு போவாங்க. அது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலயுமே ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல் போகும். ஸோ இப்போ எங்களோட வந்து நாங்கள் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் கொண்டு வரலான்னு வந்து அந்த பிளான் வந்து போயிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ்க்கு. ஸோ அதுக்கான ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி ட்ரக் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு ஆர்டிகல் படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ட்ரக்காக மாறணும், ஒரு ரிசர்ச் வந்து ஒரு ட்ரக்காக மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில் கிட்டத்தட்ட $2 billion அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அது எல்லாராலையும் செய்ய முடியுமா, அல்லது வந்து பெருநிறுவனங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இது அதை செய்து முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் டெவலப் பண்ணுறவங்க கூட வந்து அந்த ஃபார்முலாவை பெரிய நிறுவனங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அது மருந்தாக மாறி சந்தைக்கு வர்ற வரைக்கும் உண்டான ப்ராசஸ் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதா சொல்கிறாங்களே, அது எப்படி? அது அப்புறம் அந்த புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வர்றதுனால அந்த கிளினிக்கல் ட்ரையல் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு உண்டான டைம்லாம் ரொம்ப குறையும், இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ட்ரக் டெவலப்மெண்ட் இருக்குது, அது சீப்பாகும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் படித்தேன். அது நிஜம்தானா? வாய்ப்பு 50-50 தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸு அது ஒரு பார்ட்டில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் கிளினிக்கல் ட்ரையல்ஸு ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் நீங்கள் போகும்போது நம்ம டைரெக்டாக வந்து ஹியூமன்ஸ் கூட வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். டைரெக்டாக அவங்களோட ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ஒவ்வொரு மனுஷனும் வந்து வேற வேற ஆட்கள். இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகுற மருந்து வந்து எனக்கு ஒர்க் ஆகாது. என்னோட இது வேற, ஜீன் வந்து வேற, உங்களது வேற. அப்ப உங்க ஜீனுக்கு ஏத்த மாதிரி தானே நாங்க ப்ரிசிஷனா வந்து ட்ரக் கொண்டு வரோம். இப்ப அதுதான், இப்போ ஒவ்வொரு மனுஷனோட ஜீன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன டிசீஸ், அது எந்த ஜீன்னால வந்திருக்கு அது டார்கெட் பண்ணி தான் அந்த ப்ரிசிஷனா கொண்டு வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும்போது அந்த டேட்டா கலெக்ட் பண்ணதெல்லாம் வந்து டைம் ஆகும். இப்போ நம்ம மெடிசன் கொடுப்போம், அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், அதை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். மருந்து வேலை செய்யுதா, எந்த அளவுக்கு வேலை செய்யுது, உங்களுக்கு எவ்வளோ டோஸ்ல வந்து வேலை செய்யுது. அப்புறம் நம்ம உடம்புல வந்து சிர்கேடியம் ரிதம்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இரவுல நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி பகல்ல இருக்காது. மருந்து சில சமயம் வந்து நம்ம இரவுல எடுத்துக்கிறது வந்து அந்த டயத்துல தான் வந்து வேலை செய்யற மாதிரியே இருக்கும். நம்ம பிளட் ஃப்ளோ எல்லாமே வந்து வேரி ஆகும். உங்களுக்கு பகல்ல அதே மருந்து எடுத்தோம்னா அந்த அளவுக்கே வந்து ஒர்க் ஆகுமான்னு கூட சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சில மருந்து பகல்ல இந்த டயத்துல ஒர்க் ஆகும், சிலது நைட்டு வந்து ஒர்க் ஆகும். இருக்கும். நம்ம அதுதான் வந்து இப்போ கெமிஸ்ட்ரியிலேயே கூட அது வந்து போட்டோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு இது பண்ணுவோம். சில ரியாக்ஷன்ஸ் வந்து டார்க்ல தான் நடக்கும்.
அப்படியா? டார்க் ரூம்னே வச்சிருக்கோம் நாங்க. சில கெமிஸ்ட்ரியில வந்து சில ரூம்ஸே டார்க் ரூம் வச்சிருக்கோம். போட்டோ கெமிஸ்ட்ரின்னு வந்து நாங்க அதை சொல்லுவோம். அதனால தான் அந்த இது எல்லாம் அந்த போட்டோ டெவலப் பண்ணும்போதெல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கோம். ஆமா, சில இதெல்லாம் வந்து அப்படிதான் நடக்கும். ஸோ நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஃபில்ம் முன்னாடிலாம் டெவலப் பண்ணுவாங்க. ஆமா, பழைய காலத்துல. ஸோ டார்க் ரூம் தானே சொல்லுவாங்க அது பேரு. ஆமா, அது மாதிரி வந்து இருக்கு. ரியாக்ஷன்ஸ் வந்து சில இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ நீங்க பாக்குறீங்க பிளான்ட் வந்து குளோரோஃபில் சிந்தசிஸ் பண்றதுக்கு சன்லைட் வேணும். அது நைட்டு பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாம். எல்லாமே ஒண்ணு இயற்கை. நம்ம இயற்கையில நடக்கிற அந்த வேதி வினைகள் நம்ம உடம்புல நடக்கிறது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு டைம் இருக்கு. எல்லாம் நேத்து நடக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம உடம்புலயே இருக்காது. ஒரு நாள் ஆச்சுன்னா நம்ம செல் வந்து ஒரு நாள் வயசாயிடுதுன்னு அர்த்தம். ஆமா, இப்ப புது செல் வரும், பழைய செல் வந்து போக ஆரம்பிக்கும். புது செல் வரும்போது பழைய செல்லோட அதே காப்பியில வருதான்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஏஐ வந்து கேப்சர் பண்ணுமான்றது வந்து டவுட். அது ஃபியூச்சர் வந்து சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கிரியேட்டிவிட்டி வந்து இருக்கணும். ஏஐ யூஸ் பண்ண தெரியணும் நமக்கு. ஏஐ எல்லா வேலையுமே செய்யும். வேலை வாங்க வரதுன்னு கரெக்டான வேலையை கொடுத்து நம்ம வாங்க தெரியணும் நமக்கு. அதுக்கு நம்ம நிறைய டெவலப் பண்ணிக்கணும். ஒரு துறையில இருக்கணும், அந்த துறையில எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜப்பானில் ஏஜிங் வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக இருக்குது. நான் வந்திருந்த போது கூட நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி வந்து ஏஜிங் பற்றி தான் நிறைய ரிசர்ச் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் எங்கே வந்து இந்த டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் நடந்திருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏஜிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஜப்பானில் நீங்கள் வந்து அவ்வளோ கான்ஷியஸாக அது ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே அது போல் ஒரு ஆய்வும் நடத்தப்படலையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து அதை வந்து ஹெல்த்தி ஏஜிங்னு சொல்லுவோம். அது ஒரு கான்செப்ட் வந்து இப்போ கொண்டு வரோம். எல்லாருக்குமே வயசாகுது, எல்லாருக்குமே வயசு ஆகும். ஆமா, அது ஹெல்த்தி ஏஜிங்ன்ற லேப் தான். அதுதான் இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஜப்பான்ல வந்து ரொம்ப வருஷமா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப 100 வயசு இருக்கிறது சர்வசாதாரணம். நான் சர்வசாதாரணமாக பார்ப்பேன். 90 வயசு ஆட்கள்லாம் சர்வசாதாரணமாக இருப்பாங்க, 100 வயசும் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உடம்புக்கு வர்றதுன்றதே வந்து அந்த ஒரு 85 வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு வந்து அந்த உடம்புல சரியில்லாமல் அந்த வயசாகிறதுனால படுக்கிறதுங்கிறது வந்து 85 வயசுக்கு அப்புறம் அப்படியே ஒரு 80-85 அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பொறுத்து இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஜப்பானில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. அது வந்து ஹெல்த்தி ஏஜிங்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே தான் நம்ம இந்தியாலேயுமே இதே தான். இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் அதிகமாகிடுச்சு இந்தியாவில். இப்போ எல்லா நாட்டிலையுமே அதிகமாகிடுச்சு. எல்லாருமே ரொம்ப வருஷம் இருக்காங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. எல்லாருக்குமே வந்து இந்த நம்ம எப்படி லைஃப்பை பார்க்குறோன்றதை பொறுத்து நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் நீரிழிவு நோய், பிளட் ப்ரெஷர் சாதாரணமாக இருக்குது, இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அதோட அடுத்த வருஷம் வந்து கேன்சரும். வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரி இருக்காங்க. இப்போ எங்கள் ஃபேமிலிலையுமே வந்து கேன்சர்லாம் வந்து வந்தது, சில பேருக்கு சரி பண்ணியிருக்கு. இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வருது, அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்ணலாம் நாம அப்படிங்கிறது வந்து நாங்கள் இப்போ ஜப்பானில் எங்களுக்கு இருக்கிற அந்த எங்களோட ரிசர்ச் இருக்குல்ல, ஜெனட்டிக் ரிலேட்டட் ரிசர்ச், அதுக்கும் நம்ம வயசாகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. எல்லாருமே ஆரோக்கியமா ஆட்காலம் நீட்டிப்பு பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஆரோக்கியமா அதை நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஹெல்த் ஏஜிங் இன்ஸ்டியூட் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து கெம்பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு வச்சுருக்கோம், சென்டர் ஃபார் இன்டெலிஜென்ட் கெம்பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதில் வந்து ஹெல்த் ஏஜிங் அது ஒரு சென்டர். அதில் வந்து நாங்கள் ஏஐ, அப்புறம் எங்களோட கெமிஸ்ட்ரி ரிசர்ச், இந்த பிஐபி மாலிகுல்னு நாங்கள் சொல்லுவோம், ஜீன் ட்ரக், ப்ரிசிஷன் ட்ரக், அது அப்புறமா இன்னும் ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதோட மெட்டீரியல் சயின்ஸ் சேர்த்துருக்கீங்களா? இருக்கு, மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு. இப்போ அந்த நானோ பார்ட்டிக்கல் எங்களோட ட்ரக் மாலிகுல்ல வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு சில சமயம் வந்து பிஐபி காம்பவுண்ட் டைரெக்டாக போகிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை டெலிவர் பண்ணுறதுக்கு நானோ மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் கம்பைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ நிறைய எல்லாம் கொஞ்சம் டாட்டாக இருக்குது. அந்த கனெக்டிங் த டாட்ஸ் அதை கொண்டு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ஹெல்த்தி ஏஜிங் கான்செப்ட்க்கும் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். அந்த சென்டர் வந்து இனிஷியேட் பண்ணிட்டோம் லாஸ்ட் இயர். அது வந்து இப்போ அஃபிஷியலாகவும் லான்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து பண்ணுறோம். இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஐஐடிஸ்லாம் இருக்காங்கல்ல, ஐஐடி ரூர்க்கி கூட எம்ஓஇ போட்டிருக்கு. அப்புறம் ஐஐடி பாம்பேலையும் வந்து டாக் போயிட்டுருக்கு.
ஸோ நிறைய இந்த இம்பார்ட்டன்ட் ஐஐடி கான்பூர்லேயும் பேசியிருக்கோம். ஸோ எல்லா இன்ஸ்டியூட் ஐஐடிஸ்லையும் வந்து அந்த ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ ஐஐடி ரூர்க்கியில் வந்து ஒரு ஏஐ அவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து வச்சுருப்பாங்க, அதில் டாப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸோட கொலாபரேட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் ஒரு கொலாபரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் தமிழ்நாடுல தான் எங்களுக்கு வந்து சரியான பார்ட்னர் வந்து அமையல. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் அ வெரி குட் பார்ட்னர், ரிசர்ச் பார்ட்னர். இங்கே வந்து ஒரு ஏன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் வந்து பண்ணாமல் இருக்கோன்றது வந்து ஒரு இது இருக்கு. அது பண்ணணும்னு வந்து யோசிக்கிறோம் நாங்கள். ஏன்னா நம்ம பண்ணுறது சொசைட்டிக்கு கொடுக்கணும்ல திருப்பி. அது வந்து எங்களுக்கு வந்து அதை நாங்கள் எப்பவுமே யோசிப்போம். நான் சொசைட்டி நிறைய கொடுத்துருக்கு. நான் எல்லாமே அரசாங்க கல்லூரிகளில் அரசாங்க உதவி பெற பள்ளிகளில் படிச்சிருக்கேன். நாம் செலவு பண்ணுறோம் கல்லூரிக்கு போகிறதுக்கு வரத்துக்கு. ஆனால் அரசாங்கம் எவ்வளோ செலவு பண்ணுது. ஒரு ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் ஆகணும்னா அதுக்கு அரசாங்கம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுது. ப்ரொஃபஸர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதுல இப்போ நான் ஒரு கம்பெனியில் சிஓ இருக்கிறதுனால எனக்கு தெரியும். என்னால் அதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அமைப்பு ஒரு அரசாங்கம் நடக்கணும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், எதுக்கு கொடுக்குறாங்க. எதுவுமே வந்து ஃப்ரீ கிடையாது, இலவசன்றது வந்து கிடையாது. எல்லாத்துக்கும் அரசாங்கம் வந்து செய்கிறாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக படிச்சுட்டு வரோன்றது கிடையாது. நமக்கு அரசாங்கம் செலவு பண்ணுறாங்க, நாம் திருப்பி மக்களுக்கு வந்து கொடுக்கணும் திருப்பி. அதுதான் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கெங்கேயோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் பண்ணோம்னா அது நம்ம தமிழக மாணவர்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம் நாங்கள். ஜார்ஜியா டெக்லேருந்து இப்போ நீங்கள் நேராக அங்கேருந்து ஜப்பானுக்கு போயிருக்கீங்க. அப்போ போகும்போது நம்மளை அறியாமையே வந்து என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, ஜப்பானில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு, ரெண்டாவது வந்து 2 இடங்களே இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ், அது ரெண்டையும் மனசு நம்மளை அறியாமலே ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும் தானே. அதுமாதிரி கம்பேரிசன் நீங்களும் உங்களுக்கும் ஏற்படுது. அது மாதிரி தோணும்போது எதுக்குடா அமெரிக்கா வந்து இவ்வளோ ப்ராஸ்பரஸான இடம், ஜப்பானும் ப்ராஸ்பரஸான இடம் தான், ஆனால் அமெரிக்கா வந்து அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை விட்டுட்டு நம்ம இங்கே ஜப்பானுக்கு வந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது அதை பற்றி வருத்தப்பட்டிருக்கா? சான்ஸே இல்லை, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. எப்பவுமே வந்து கரெக்டாக தான் நமக்கு அந்த ஒரு உள்ளுணர்வு சொல்லும். அந்த நம்ம வந்து எப்பவுமே நம்ம உள்ளுணர்வை கவனிக்கணும். அது நமக்கு இருக்கிற என்னோட இது தனிப்பட்ட இது, நமக்கான அனுபவம், நம்ம கடந்து வந்த பாதை வந்து நமக்கு ஒரு உள்ளுணர்வை கொடுக்கும் எப்பவுமே. நாம் அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையுமே அறிவுரை எல்லாமே கேட்கலாம், இது பண்ணலாம், முடிவுகளை வந்து நாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னோட இது. அது கரெக்டாக எனக்கு வந்து அந்த நேரத்தில் எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இருந்தது. ஏன்னா செகண்ட் சைல்டு பார்ன் ஆகிட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து பிரேக் எடுத்தேன். பர்பஸ்ஃபுல்லாகவே எடுத்தேன். ஐ வாண்ட் டு டேக் பிரேக், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வந்து கோவிட் வந்துடுச்சு. ஆனாலும் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட். அவங்களும் ரிசர்ச்லேயே இருந்ததுனால 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். வீட்டில் இருந்தாலுமே வந்து ஆராய்ச்சிகள் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன எல்லாமே அப் டு டேட்டாக இருப்பேன். எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரிசர்ச்சில் வந்து இது நடந்துட்டுருக்கு, நானும் படிச்சுட்டே இருப்பேன். அவங்க ப்ரெசன்டேஷன் பார்ப்பேன். லெக்சர்ஸ் எல்லாமே ஜூமில் வந்துடுச்சு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னென்ன வருதோ அதை நமக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திப்பேன். நான் ஜூமில் வந்து லெக்சர்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். நான் என்ன பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் செமினார்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நோபல் லாரேட்ஸோட லெக்சர்ஸ் எல்லாமே பார்ப்பேன். நான் ஒர்க் பண்ணதும் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்டில். அங்கேயே 2 நோபல் லாரேட் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. நாங்கள் இருக்கிற அதே பில்டிங்கில் 2 பேர் இருக்காங்க. டைரக்டர் நோபல் லாரேட், அவர் வந்து கேன்சர் இம்யூனோதெரப்பின்றதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இன்னொருத்தர் வந்து ஷின்யா யமனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஸ்டெம் செல் வந்து கிரியேட் பண்ணார். அதாவது எப்படின்னா ஸ்கின் செல்லுலேருந்து ஸ்டெம் செல் கிரியேட் பண்ணார். ஸோ அதுக்கு தான் வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்போ. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். இவ்வளோ படிச்சுட்டு நம்ம வரோம் அப்படின்னா என் லைஃப் டைமில் நான் ஒரு மாலிகுலை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது ரீச் ஆகணும். இல்லைன்னா நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறது பயன் கிடையாது. அது மக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நான் இண்டஸ்ட்ரி பக்கமாக வந்துட்டேன். நான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த காம்பவுண்ட் வரும், இது ஒர்க் ஆகும், வராதுன்னு எனக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி நாலேஜ் நான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணேன். அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் சென்னைக்கு வரீங்க. வரும்போது இங்கே சென்னையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் படித்தது அப்புறம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் இந்த பக்கம்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். நான் இந்த மெரினா சைடு ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். நான்
ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நாமெல்லாம் இந்த இறால வந்திருக்கலாம், சென்னைக்கு கொஞ்சம் லேட்டா பிறந்து இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு கூட தோணும் சில டைம். அப்படி இல்ல, ஒருத்தரும் ஒரு ஸ்டெப்பா கொண்டு போறது. ஆமா ஆமா. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர லக்கி தான். நல்ல வசதி இருக்கு, யூஸ் பண்ணிக்கணும், அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணி அவங்க கொண்டு போய் வரணும். நீங்கள்லாம் வந்து இது மாதிரி வெளிநாடுகளில் போய் கட்டிங் எட்ஜில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம் கேட்டிங்கனாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி அரசு பள்ளி மாணவர்களில் சில பேரை தேர்ந்தெடுத்து அவளை வந்து நான்முதல்வன் திட்டத்தின் கீழே இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள், ஆய்வு நிலையங்கள் அதெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த படிக்கிற வயசுலேயே உங்களை பார்த்தாங்கன்னாக்கா அதில் ஒரு பெரிய உங்களுக்கு நூலாதாரம் நடத்திட்டு வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அந்த திட்டமே வேக்கப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்தாங்க, ஜப்பானுக்கு வந்தாங்க, நாங்கள் ஹோஸ்ட் பண்ணோம். எங்க லேப்க்கு தான் வந்தாங்க. 4 கேர்ள்ஸ் வந்தாங்க. சரி. 4 பேருமே வேற வேற யூனிவர்சிட்டி, வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே நல்ல டேலண்ட் இருக்கு. எல்லாம் ரொம்ப கொஞ்சம் புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. சாதாரண புவர்னு நான் சொன்ன தப்பாகும். ரொம்ப சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்துல, இப்ப நான் எப்படி வந்தேனோ அந்த மாதிரி தான் ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர்லாம் வந்து இன்னும் நிறைய கிடைக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய கேர்ள்ஸ்க்கு கிடைக்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதுல ஜெண்டர் வந்து பார்க்க விரும்பல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிடைக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நான் அது வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். அது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து பண்ணணும். ஏன்னா அந்த பிள்ளைங்கலாம் எப்படி பேசுனீங்களா அவங்கள்ட்ட? நல்லா இன்டராக்ட் பண்ண, அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தேன். நம்ம லேப்ல எல்லாம் வந்து எப்படி வந்து எல்லாம் ஹேண்டில் பண்றது அதெல்லாமே வந்து நாங்க ட்ரைனிங் வந்து கொடுத்தோம் எங்க லேப்ல. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எல்லாருமே ஒரு சாதாரண கல்லூரியில இருந்து வந்தாங்க. பொதுவா நம்ம கல்லூரிகளை வந்து தியரி இருக்கும், பிராக்டிக்கலா வந்து அப்ளை பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அது எல்லாமே அவங்க வந்து ப்ராக்டிக்கலா அவங்க பார்த்தாங்க. ஒரு இப்போ நேனோ பார்ட்டிக்கல், நேனோ ரிசர்ச் வந்து எப்படி நடக்குது, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, அப்புறம் ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எப்படி எங்க பார்க்க முடியும் இல்லையா, அங்க உங்கள்ட்ட இருக்கும் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அப்புறம் வேர்ல்ட்ல வந்து டாப் மோஸ்ட் மைக்ரோஸ்கோப்லாம் வந்து நாங்க வச்சிருக்கோம். நீங்க வந்து எப்படின்னா டிஎன்ஏவை பார்க்கலாம், விஷுவலைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே விஷுவலைஸ் பண்ணலாம். வரும்போது எனக்கு காட்டவே இல்லை நீங்க அதை. உங்களுக்கு டைமே இல்லை, நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க, நீங்க அதெல்லாம் பார்க்கணும். ஆக்சுவலி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி அதிகமாகும். டாப் மோஸ்ட் அந்த எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தாங்க அந்த பிள்ளைங்க. ஆமா, எல்லாருமே அந்த எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு பிடிச்சது. எப்படி வந்து ஒரு பயாலஜி லேப்ல எப்படி நம்ம வந்து செல்ஸ் வந்து கல்டிவேட் பண்றோம், கல்ச்சர் பண்றோம்னு சொல்லுவோம் நாங்க. அது செல்ஸ் எப்படி கல்ச்சர் பண்றோம், அது எப்படி நம்ம வந்து ஒரு லேப் லெவல்ல நம்ம எப்படி நம்மளோட ட்ரக் மாலிகுல் இருக்கு இல்லையா, மருந்து பொருள், அந்த மருந்து எப்படி அந்த செல்லுல வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறோம், அது வந்து அந்த செல்லுக்குள்ள எப்படி போகுது, அந்த செல்லுக்குள்ள போறதை நம்ம எப்படி வந்து பாக்குறோம். மருந்து பொருள் செல்லு லெவல்ல இப்போ நம்ம சாப்பிட்றோம், உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அது செல்லுக்குள்ள போய் எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே வந்து அவங்க பார்த்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும் நான் நம்புறேன். நான் மேற்கொண்டு படிக்கணும். அந்த விஷுவலா பாக்குறது வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணும்ல. ஆமா, ரொம்ப எக்ஸைட் பண்ணும். ஒரு புத்தகத்துல 4 வரியா படிக்கிறத விட்டு ஆமா நடக்கிறது, அது வந்து மூவ் பண்றது, அது ரியாக்ட் பண்றது, அதெல்லாம் விஷுவலா பார்க்கும்போது அது ரொம்ப கிளியரா வந்து அவங்க பார்க்க முடியும். அது செல்லுல வந்து அந்த நியூக்ளியருக்குள்ள போயிருக்கா, இல்லை நியூக்ளியர்ல இருந்து வெளியே இருக்கா, அந்த சைட்டோபிளாசம்ன்ற ரீஜன்ல இருக்கா, மைட்டோகாண்ட்ரியா பக்கம் போயிருக்கா, இது எல்லாமே வந்து பார்க்க முடியும். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு ரொம்ப அது போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரிசர்ச் பண்ணணுன்ற ஆசை வந்து வந்துருச்சு. இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா வரணும் லைஃப்ல. அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். அந்த ஸ்கீம்னுடைய பர்பஸே அதுதான், ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்ல, அந்த ஒரு எக்ஸ்போஷரை கொடுத்து எக்ஸ்போஷர் அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை வந்து தூண்டி விடுறது. தூண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் இப்போ உங்களை மாதிரி கைட் பண்றதுக்கு ஆள் இருந்தா போதும். ஆமா இல்லையா, நீங்க அங்க போங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. ஆமா, இப்போ நாங்க வந்து என்ன சொன்னோம்னா எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அது நிறைய பேர் வருவாங்க, உலக அளவுல வந்து வேற வேற யூனிவர்சிட்டில இருந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலமா வருவாங்க. லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்க. அதுவும் வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஐஐடி கூட எல்லாம் நாங்க கொலாபரேஷன் பண்றோம். அவங்க வர்றது குவைட் காமன். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபெசிலிட்டி பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா தெரியாதவங்களுக்கு நீடு, அந்த தேவை யாருக்கு இருக்கு, இவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு,
ஆனால் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுக்கணும், சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கணும். சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் சரியான இடத்துல நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம்னா நல்லா வருவாங்க. அது வந்து எங்களுக்கு அது தோணுச்சு. இன்னும் கூட லாங் ஸ்டேவா இருந்திருக்கலாம்னு எங்களுக்கு தோணுச்சு. அவங்க வந்து 2 வீக்ஸ் இருந்தாங்க, 2 வாரம் தங்கி இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்திருந்தா இன்னும் அவங்க நிறைய கத்துட்டு இருப்பாங்கன்றது வந்து எனக்கு தோணுது. அந்த டயத்துல வருவாங்க எல்லாம் வந்து அந்த டிகிரி நீ முடிச்சுட்டு நீங்க வந்து போனீங்கல்ல, நாங்க அங்க இருக்கோம், நாங்க பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது யங் மைண்டு எல்லாமே டேலண்ட் அதிகமா இருக்கு. அந்த வாய்ப்புகள் தான் கொடுக்கணும், அது கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? போய் அந்த ஜப்பானில் இவ்வளோ நாளாக இருந்தீங்க, அமெரிக்கா வந்துட்டு அதுக்கப்புறம் ஜப்பானில் போய் இருந்துருக்கீங்க. அது மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்களா? நம்ம தமிழ்நாட்டு ஆட்களில் இருக்காங்க, பட் ஒரே ஃபீல்டில் வந்து கண்டினியூஸாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் நினைக்கிறேன். சில பேர் என்னென்னா ஆராய்ச்சியில் வந்து என்னென்னா சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். முதல்ல நாம் வந்து நிறைய கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் பொறுமை வந்து தேவைப்படும். இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம், அதுக்கான டைம் வந்து இருக்கு, நம்ம பொறுமை தேவைப்படும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லா ஆராய்ச்சியும் ஒரு லெவலில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தானே? ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இருக்கும், ஆனால் அதை தாண்டி வரணும். அந்த ஒரு டைம் வரும். நம்ம இந்த ரிசர்ச்லேயே வந்து இருக்கணுமா, நம்ம நினைக்கிற முடிவுகள் வர மாட்டேங்குது, இல்லை வர முடிவுகளும் நமக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும், அழுத்தம் வந்து அதிகமாகும், மன அழுத்தம். அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அகாடமிக்கு மாறிடுவாங்க. நான் வந்து டீச்சிங் லைனுக்கு போயிடுறேன் அப்படி மாறுவாங்க. இல்லை சில பேர் வந்து நான் கம்பெனிக்கு போயிடுறேன். ஏன்னா கம்பெனியில் வந்து அவங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு போவாங்க. அதுலேயும் ப்ரெஷர் இருக்கும், அவங்களுக்கும் வந்து எதிர்பார்க்குற ரிசல்ட் கொண்டு வரணும், டெலிவர் பண்ணணும், ப்ராஃபிட் ஓரியன்டட். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி, இப்போ நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால எனக்கு தெரியும், ஒரு அகாடமிக்கில் ஒரு வெற்றிகரமான ஒரு ஆராய்ச்சி வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வருவாங்க, மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு. அதனால அவங்களுக்கு ப்ரொசீஜர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை மார்க்கெட் பண்ணுற வேலை தான் வந்து அவங்க பண்ணணும். பெரிய லெவலில் சிந்தசிஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷருக்கு அப்படி போயிடுவாங்க. ஆனால் ஆராய்ச்சிலே இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வரணும், அப்போ தான் வந்து கண்டுபிடிப்புகள் வந்து நிறைய வரும். அது வரணும், இப்போ கொஞ்சம் பொறுமை தான். இப்போ எனக்கு போய் இப்போ இந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணி இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தில் அது வேற ஒரு நாகரிகம் மாதிரி ஒரு இடமா இருக்குது. இப்போ உங்களுடைய குடியாத்தத்தில் இருந்த இளமை கால நினைவுகள் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? எல்லாமே பசுமையாக ஞாபகம் இருக்கு. அதை வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, பசுமரத்தில் அடுத்த ஆணி போல அது வந்து அப்படியே இருக்கு. இந்த மாதிரி உங்கள் கல்வி இந்த மாதிரி குடியாத்தத்தில் ஆரம்பித்த பள்ளி கல்வி இப்போ ஜப்பானில் ஜார்ஜியா டெக் போய் இப்போ மறுபடியும் ஜப்பானில் வந்து நிற்குது. இந்த வளர்ச்சி பாதை, இந்த கல்வி பாதை இருக்குல்ல, கல்வியில் இருக்கிற வளர்ச்சி பாதை, அதில் வந்து உங்கள் அப்பாவுடைய ரோல் என்ன, அம்மாவுடைய ரோல் என்ன? அப்பா வந்து ரொம்ப படிக்காதவர். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். அதனால் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அவங்க குடும்ப சூழ்நிலை. அப்பாவோட அப்பா அம்மாலாம் சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து இருந்ததுனால படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. அம்மா வந்து ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 3 குழந்தைகள், பெண்கள் மட்டும் 3 பேர், பையன் ஒருத்தர் தான் தம்பி. அதனால் எல்லாருமே ஆனால் படிக்க வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ரொம்ப கடுமையான உழைப்போம். அப்பாலாம் வந்து நமக்கு தெரியாது, நம்ம கடைக்கு போவோம், டீ குடிப்போம்ன்றது வந்து நாம் 5 மணிக்கு போனால் கடை இருக்கும், 6 மணிக்கு போனால் கடை இருக்கும். ஆனால் அப்பா வந்து வீட்டிலேருந்து 3:30 மணிக்கே எழுந்து கிளம்புவாங்க. காலையில் 3:30 மணிக்கு எழுந்திப்பாங்க அப்பா. 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க, எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ அப்பா கிளம்புற நேரத்துக்கு அம்மா வந்து எழுந்திக்கணும்ல. 3:30 மணிக்கு அப்பா கிளம்புறாங்கன்னா அம்மா எழுந்து ரெடி பண்ணி அனுப்பணும். அப்போ அப்பா 4 மணிக்கு போயிட்டு கடை ஓப்பன் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பார்ப்பாங்க, கடை வச்சு அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணுறதுலாம் ஆள் இருந்ததா இல்லை அப்பா மட்டுமே? இல்லை, கடையில் வந்து வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா வந்து எல்லாருமே ஒன்றா இருப்போம், எல்லா சமுதாய மக்களும் வந்து ஒன்றா தான் இருப்போம். வித்தியாசம்லாம் நான் பார்த்தது கிடையாது, நான் உணர்ந்தது கிடையாது. எல்லாருமே இருப்போம். எங்கள் கடையில் பாய்லாம் இருப்பாங்க, அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பையன் கிடையாது, அவங்களும் ஒரு சொல்லுவாங்க இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேர் வச்சு தான் வந்து அப்பா கடை வந்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அப்பா முதல்ல போகணும், அப்பா தான் வந்து மாஸ்டர், எல்லாமே வந்து அப்பா தான் பண்ணுவாங்க. ஹெல்ப்புக்கு தான் ஆள் இருக்கும்.
அதனால எங்களுக்கு அது வந்து ரியலைஸே எங்களுக்கு தெரியாது. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது நாங்க 6 மணிக்கு எந்திப்போம். அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க, கடைக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சுப்போம். எத்தனை மணிக்கு போனாங்களாம் தெரியாது. நாங்க பெரியவங்கள ஆகும்போதுதான் நாங்க காலேஜ் இந்த +2 படிக்கும்போது சீக்கிரம் எழுந்து படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப எந்திக்கும் போதுதான் தெரியும் அப்பா காணுமே அப்படின்ட்டு யோசிப்போம். அவ்வளவு சீக்கிரம் எழுந்து போறாங்க அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சது. அப்பா படுற கஷ்டம் தெரிஞ்சது. அம்மாவும் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டு சின்னதா அப்ப ரெஸ்டாரண்ட் கூட வச்சாங்க கொஞ்ச நாள்ல. ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வீட்டுல இருந்தே அம்மா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். கடையில எல்லாம் அம்மா வந்து வீட்லயே சில இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா நாங்க ஸ்கூல் போவோம். ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால வந்து ஒரு ஃபேமிலியா அப்பா அம்மா வந்து ரொம்ப கடுமையா உழைச்சுதான் வந்து படிக்க வச்சாங்க. அப்பாவுக்கு வந்து படிக்கலைன்னா கூட வந்து கடைக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. டீச்சர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. ஏன்னா கடை வந்து ரொம்ப அப்பா தரத்தை வந்து குறைக்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஊர்ல வந்து அப்பா கடை பேர் சொன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்துல இருந்த எல்லா ஸ்கூல் வாத்தியாருங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா வந்து குவாலிட்டி அப்பாலாம் அந்த காலத்திலேயே வந்து ஃப்ளாஸ்க்ல தான் சப்ளை பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு. டீ எல்லாம் அப்படியே ஆமா சூடு ஆறக்கூடாதுன்னு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு வந்து அதுல தான் போட்டு கொடுப்பாங்க ஸ்கூலுக்கெல்லாம். அந்த காலையிலயும் மதியமும் வாங்குவாங்க. அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த குவாலிட்டி எதுவுமே குறையாது. இதை பார்த்தா சொல்லிடுவாங்க இது வந்து இந்த கடை டீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். அதனால அந்த பேர் இருந்தது. அதனால நிறைய பேர் வந்து வருவாங்க கடைக்கு. டீச்சர்ஸ்லாம் கூட வருவாங்க. அப்பெல்லாம் பேசுவாங்க அவங்க கூடலாம். அதனால அந்த நிறைய பலதரப்பட்ட மக்களோட இருந்ததுனால அவங்களுக்கு அந்த அனுபவ அறிவு வந்து ரொம்ப அதிகம். இப்போ கூட எதனா கேட்டோம்னா கரெக்டா சொல்லுவாங்க. அவங்களோட சஜஷன் அறிவை சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்ல ரிட்டையர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இருந்தாலும் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அவங்களோட அனுபவம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. டீ கடை இந்த மாதிரி டிஃபன் கடைனா பேப்பர் படிக்கிறது வரும். காலையில அப்பா வந்து கடையில வந்து வாங்குவாங்க. தினத்தந்தி, அப்புறம் தினகரன், தினமலர், இது 3 பேப்பர் தமிழ் பேப்பர் வாங்குவாங்க. ஏன்னா வர மக்கள் வந்து அந்த மாதிரி தெரியும். அதனால வந்து தமிழ்ல தான் வந்து வரும். வரவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அந்த பேப்பரை வச்சுட்டு போனதும் அப்பா படிப்பாங்க. அப்புறமா பேப்பர் வந்து வீட்டுக்கு வந்துடும். மத்தியான நேரத்துல வந்து கடையில வேலை செய்யற ஆட்கள் வந்து கொண்டு வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க வீட்டுல. மத்தியானம் அம்மா உட்காந்து படிப்பாங்க. நாங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து வச்சுட்டு படிப்போம். அப்புறம் சாயந்தரம் வந்து மாலை முரசு வரும். மாலை முரசுன்னு ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர் வந்து எங்களுக்கு நைட் வரும் வீட்டுக்கு. நைட்டு முடிஞ்சா படிப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட் டே படிப்போம். அது மூலமா நிறைய அந்த பொது அறிவு சார்ந்தது, சமுதாயம் சார்ந்த விஷயம், பொது அறிவு எல்லாமே எங்க எல்லாருக்குமே உண்டு. 4 பேருக்குமே வீட்டுல பேசுவீங்க. எல்லாமே பேசுவோம். இப்போ நானும் அப்பாவும் பேசணும்னா எல்லாமே பேசுவோம். சமுதாயம் எல்லாம் நானும் அப்பாவும் பேசினா அதை தான் பேசுவோம். அந்த அந்த அறிவு வந்து சின்ன வயசுல இருந்து அது வந்து வந்துருச்சு. நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமா அந்த ஹேபிட் இப்பவுமே இருக்கும். எவ்வளவு டிஜிட்டல் இருந்தாலும் வந்து ஒரு பேப்பர் கிடைச்சா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன் நானு. புக்ஸ் இது எல்லாமே படிப்போம். எங்களுக்கு அப்பா அம்மா நிறைய வாங்கி கொடுத்ததுன்னா அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தான். நிறைய புக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. பேப்பர்ஸ் வர்றது, அதுல முக்கியமான இதெல்லாம் இப்போ அம்மா இதெல்லாம் பண்ணுவாங்க. எங்க சமுதாயம் சார்ந்த ஆட்கள், எங்க தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த காலேஜ்ல இருந்து அட்மிஷனுக்கு வந்து அப்பெல்லாம் பேப்பர்ல தான் விளம்பரமே வரும். காலேஜ் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, இங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பேப்பர்லாம் வந்து கட் பண்ணி வச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு +2 படிக்கிற பசங்க இருக்காங்க, ஆமா இந்த காலேஜ் இருக்கு, இதுல வந்து படிக்கிறது தெரிஞ்ச சர்க்கிள்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. இப்போ அடுத்து ஏதாவது மீட் பண்ணுவாங்கல்ல அம்மாக்கள்லாம் வந்து என்ன ஒரு கோயில்லையோ இல்லாட்டி ஒரு கல்யாணத்துலயோ எங்கேயாவது மீட் பண்ணுவாங்க. அப்போ பேசும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல இந்த பொண்ணும் இந்த பையனும் இதை படிக்கிறாங்க, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போல்லாம் ரொம்ப விவரம் இருக்காது ஊர்ல எல்லாம். எல்லாருமே வந்து நெசவு தொழில் செய்யற சமுதாயம்ன்றதுனால உடல் உழைப்பு அதிகம், ரொம்ப நியூட்ரிஷன் கம்மி, நியூட்ரிஷன் குறைவு. எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா அவங்க பசங்க வளர்ந்து அந்த +2 படிக்கிற நேரத்துல அப்பா அம்மாவுக்கு வந்து முடியாம போகும். அந்த நெசவு தொழில் செய்யணும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, முடியாது. அப்போ பசங்க அடுத்த அந்த தொழில் வந்துட்டா நல்லா வந்துட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் பண்ணுவாங்க, இது இந்த வேலை அந்த வேலைன்ட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சு நிறைய பேர் படிக்க வைக்க மாட்டாங்க. காலேஜ் எல்லாம் அனுப்புறது பையனுங்களுக்கு அப்படிதான் இருந்தது அப்போ. அதனால வந்து அம்மாலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க,
இதெல்லாம் இது படிக்க வை பையனை, பாலிடெக்னிக் கூட சொல்லுவாங்க. 10th தான் படிச்சிருக்கான், மேலே படிக்க வைக்க வேணாம்னு நினச்சாங்கன்னா பாலிடெக்னிக் படிக்க வை. 10th ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ITI சேர்த்து விடு. ஆமாம், அது கரெக்டாக சொல்லி விட்டுருவாங்க. அதனால் எங்களுக்குமே வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நிறைய விஷயம் இப்போ எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா அது அம்மா எடுத்துப்பாங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் எல்லாருமே வந்து படிக்க வச்சாங்க. நீங்கள் போய் இது மாதிரி நான் ஐஐடியில் போய் PhD பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க தானே? அது மாதிரி சந்தோஷப்பட்டாங்களா? என்ன அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன இருந்தது? சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ வந்து இன்னும் ப்ரெஷர் அதிகமாச்சு. நான் எம்ஃபில் முடிச்சுட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஐடியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு சர்டன் ஏஜ் ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து அவ்வளோ நாளும் கல்யாணம் பண்ணாமல் விடவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்குறது வந்து எத்தனை வருஷம் நீ படிப்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு புரியல PhD வந்து என்ன மாதிரி படிப்பு, நீ எம்ஃபில் படிச்சுட்டா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகலான்னு சொன்னேன், நீ என்ன PhD பண்ணுங்கிற. உங்களுக்கு ப்ரெஷர் இருந்ததுங்கிறீங்களா? நான் பேசும்போது எனக்கே இருந்தது. என்னடா படிக்கிறேன்னு படிச்சு புரியல. என்ன படிக்கிற நீ, படிச்சா என்ன வேலை கிடைக்கும்? இப்போ நீ வேலை தானே பார்த்துட்டு இருக்க, ஷாஷன்ல இருக்கும்போது கேட்பாங்க, வேலை தானே பார்த்துட்டு இருக்க, வேலையை விட்டு நீ எதுக்கு படிக்க போற? படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, நீ வேலையை விட்டு எதுக்கு நீ படிக்க போற? அப்படி செலவு பண்ண வேண்டியது இருக்குமா? இதெல்லாம் கேட்பாங்க. எல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை இல்லை நான் படித்தா கூட எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க மாதம்னு சொல்லுவேன். அது எப்படி படிக்கும்போது கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நம்ம புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதான் இப்போ எல்லாருக்குமே புரியலாம். பட் அப்போ அந்த லெவலில் இருந்த மக்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது கஷ்டம். அப்பா அம்மாவுக்குமே வந்து அதை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சுட்டு தான் அப்புறம் அம்மாக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. அம்மா கொஞ்சம் இன்டெலிஜென்ட், நல்லாவே இன்டெலிஜென்ட் அவங்க, அதனால புரிஞ்சிடுச்சு. அதனால சரி ஓகே படி, ஆனால் டிகிரியோட வரணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் நடுவில் வந்துடுவாங்க, டிகிரியோட வரணும், படித்து முடிச்சு வெற்றிகரமாக தான் வெளியே வரணும் அப்படின்னாங்க. நிறைய படிக்கும்போது நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தது ஐஐடியில் படிக்கும் போதும். பட் முடிச்சு டிகிரியோட தான் வந்தேன் நான். இப்போ இன்னும் நிறைய உங்கள் சொந்தக்காரங்களாம் இன்னும் அதே தொழிலில் தான் இருக்காங்களா? நிறைய வெளியேறாங்களா? இருக்காங்க. பட் நான் படித்ததுக்கப்புறம் என்னை பார்த்து நிறைய பசங்க வந்து MSc படிச்சுட்டு ஆனால் PhD பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ரிசர்ச்சில் இல்லாமல் கம்பெனி டீச்சிங் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே நல்லா படித்தோம். இப்போ அந்த தொழிலில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப இல்லை. நெசவு தொழில் வந்து இப்போ குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம், நலிவடைஞ்சிடுச்சு. எல்லாருமே படிச்சுட்டு நல்லா இருக்காங்க. இப்போ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நான் பார்க்குறேன். அது எல்லாமே சொல்லுவாங்க, அந்த வீட்டு பொண்ணு படிச்சது நல்லா இருக்கு, வெளிநாட்டில் நல்லா இருக்கு, நல்ல வேலையில் இருக்கு, அது சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அதனால படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. பகுதியில் நிறைய நெசவு தொழில் இருந்திருக்கு. அந்த நெசவு தொழிலில் இருந்த தொழிலாளர்கள் அல்லது நெசவு தொழில் ஈடுபட்டவர்கள் அவர்களெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அதனால பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டு அதில் தங்களுடைய ஈடுபடுத்தி கொண்டது. அது குறித்த ஒரு நாவல்லாம் கூட நான் படித்தேன். அது வந்து அந்த நாவலை படித்து பார்த்துட்டு எப்படி வந்து இந்த இயக்கம் வந்து அவர்களோடு சேர்ந்து வளர்ந்தது அப்படிங்கிறது, அது போன்ற உங்கள் ஊர்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நினைவு இருக்கிறதா? நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். எங்கள் ஊரே வந்து நிறைய தொழிலாளர்கள் இருக்கிற ஊர். இந்த நெசவு தொழில் செய்வாங்க, அப்புறம் அந்த லெதர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் தீப்பெட்டி தொழில் பண்ணுவாங்க. அது சின்ன சிவகாசின்னு சொல்லுவாங்க, அது தீப்பெட்டி தொழில் பண்ணுவாங்க. நானும் சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஃபன்னா விளையாட்டா பண்ணுவோம். இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லீவ்ல எல்லாம் போவோம்ல, இந்த ஏப்ரல் மே மாசம்லாம் லீவ் வரும். குச்சி எடுத்து டப்பால போடுறது, அதை அடுக்கி வைக்கணும். ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன். நான் சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டா தான் அந்த மெமரிஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த குச்சியெல்லாம் அதில் வந்து வச்சு அனுப்பி விடணும். வீட்டில் மருந்து தடவை போடுறதுக்கு முன்னாடி மருந்து போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து அடுக்கி கொடுக்கணும். அது அவங்க ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் மருந்தெல்லாம் போடுவாங்க. நாங்கள் சும்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது விளையாட்டாக செஞ்சு கொடுப்போம். ஓகே கொடு, நானும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். அப்புறம் அங்கேருந்து இவங்க இஸ்லாமிய மக்கள்லாம் வந்து இது செய்வாங்க. அவங்க இந்த லெதர் ஃபேக்ட்ரி, அப்புறம் இந்த வேற இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே தொழிலாளர்கள் தான். அவங்கவுங்களுக்குன்னு வந்து சில தொழில்கள் இருக்கும், அதை செய்வாங்க. அதனால அந்த தொழிலாளர் சங்கம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். விவாதம் நிறைய நடக்கும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் அதிகமாக இருக்கும் எங்கள் ஏரியாவில். அதனால எங்களுக்கு வந்து எப்படின்னா
ஆல் ஃபார் ஆல் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து இருக்கும். ஓகே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து உண்டு. அது எல்லாமே அப்படிதான் வந்து இருப்பாங்க. நீங்க எங்க போனீங்கன்னாலும் அந்த திராவிட சித்தாந்தத்துலதான் வந்து இருப்பாங்க. திராவிட சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், நீங்க அந்த ஏரியா பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும். வித்தியாசம் நாங்க பார்த்தது கிடையாது சின்ன வயசுல. எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். மார்க்கெட்டுக்கு போவோம், அப்பா கடைக்கு சின்ன வயசுலயே போவோம், அங்கேயே கூட உட்காந்து படிப்போம், நியூஸ் பேப்பர்லாம் படிப்போம். ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டுக்கு. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது போவோம், போய் பார்ப்போம். அப்போ எதிரில் எல்லாம் இருப்பாங்க, எல்லா சமுதாயம் பாய் கடை இருக்கும், போவோம், ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட் போட்டு கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்போ சின்ன வயசில். ஜப்பானில் நீங்கள் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? எப்படி அது? கண்டிப்பாக பார்ப்போம். பார்ப்பீங்களா? எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சமுதாய நிகழ்வுகள்லாம் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், சிலது கோமாளித்தனமாகவும் இருக்கும், எல்லாமே பார்ப்போம். சரி, அது நம்ம இல்லைன்னா நமக்கு அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது. இங்கே வந்தோம்னா ஒன்றும் புரியாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட தெரியாது. உங்களை போன்ற அது மாதிரி வெளிநாடுகளில் ரொம்ப நாள் இருந்துட்டு வர்றவங்கள்ட்டலாம் ஒரு கேள்வி கேட்பேன். தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு எதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அல்லது அதையும் சொல்லுங்கள். அதே சமயத்தில் எதை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது அதையும் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கிறது வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, அது நான் சொல்லுவேன். முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சது இப்போ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது நிறைய பேருக்கு. கஷ்டப்படுற மாதிரின்னு வந்து ரொம்ப பெருசாக எனக்கு தோணல. அது வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனல் இதுன்னு பார்வையிலன்னு சொல்கிறேன். பார்த்தாக்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வருத்தமாக இருக்கும், என்னடா அது இப்படி நடந்துச்சு. சில இது வந்து அந்த இப்போ பீப்புளுக்குள்ள கொஞ்சம் இந்த முன்னாடிலாம் அந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஓப்பனாக சொல்லுவோம். கருத்துக்கள் வந்து வேறுபடலாம், அப்படி இருந்தால் நம்ம பேசவே முடியும். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒன்று இருக்கும், நம்ம அதை வந்து ஓப்பனாக பேசுவோம். இன்னைக்கு சமுதாயத்தில் அது வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு தோணும். அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம்னு நான் வந்து நினைப்பேன். நான் அது ஒரு நேஷனுக்கே நல்லது கிடையாது அப்படிங்கிறது மாதிரி வந்து தோணும் எனக்கு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கருத்துக்களை வந்து சுதந்திரமா சொல்லணும். அதுல எது வந்து அந்த சூழ்நிலைக்கு கரெக்டா இருக்கு அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து நான் பார்ப்பேன் நான். அப்புறம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லாம் ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. கொஞ்சம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நல்லாவே இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க, பொண்ணு பையன் ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய முன்னேற்றம். அது நான் ஜப்பான்லயே வந்து கொஞ்சம் குறைவா பாக்குறேன். அங்கெல்லாம் இன்னமும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. நான் சொல்லுவேன் இந்தியால வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. இவங்க இன்னும் கொஞ்சம் அப்படி அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கு நம்ம கிட்ட இங்க ஜப்பான்ல. அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். நீங்க இங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஐடியில் பிஹெச்டி முடிச்சுட்டு ஜார்ஜியா டெக் போயிட்டு அதுக்கப்புறம் ஜப்பானில் போய் இந்த மாதிரி உயர்கலை ஒரு ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்கிற சூழ்நிலை இல்லாட்டி நமக்கு இருக்கிற எக்ஸ்போஷரு நமக்கு என்னென்ன தெரியுது விஷயன்றதை பொறுத்து நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும் ஒவ்வொருத்தருமே யோசிப்பாங்க. சில பேருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கூட இருக்கும். படிக்க வைக்கிறாங்க படிக்கிறோன்ற மாதிரி கூட இருக்கும். எனக்குலாம் முதல்ல அப்படி தான் இருந்தது. படிக்க வைக்கிறாங்க படிக்கிறோம். ஏன்னா சின்ன வயசுலலாம் நான் படிப்பு போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன்லாம் அடம் பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். வீட்டிலலாம் எல்லாம் பண்ணியிருப்போம். டஃப்பாக இருக்கும் ஹோம்ஒர்க்கெல்லாம். ஹிஸ்ட்ரி கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்லியிருக்கேன். அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸ்கூலில். அதனால் வந்து அடம் பிடிப்போம். அதனால் சமாதானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் படிப்பு கைவிட்டுறக்கூடாது. படிப்பு வந்து ஒரு அடிப்படை. இப்போ ஒரு இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க படித்தா மட்டும் என்ன, படிக்காதவங்க கூட நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருமே படிக்காத மாதிரி ஆகிட முடியாதுன்றது என்னோட இது. படிப்பு ரொம்ப ரொம்ப அடிப்படை. படிக்கிறதோட வந்து அனுபவ அறிவு வந்து நிறைய சேர்த்துக்கணும். சொசைட்டியில் என்ன நடக்குது, ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து நிறைய விஷயம் வந்து படிக்க கற்றுக்கணும். நம்ம சப்ஜெக்ட் இல்லாமல் பொது சப்ஜெக்ட்ஸு, சொசைட்டியை பற்றியோ இல்லை வேறு துறைகளை பற்றியோ. இன்றைக்கி வந்து நான் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் படிப்பேன்னு நான் அடம் பிடிக்க முடியாது. கூட நான் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கொஞ்சம் மேக்ஸு, கம்ப்யூட்டர் இதெல்லாமே கற்றுக்கிட்டா தான் என்னால் வந்து அதை அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி மற்ற ஃபீல்டும் படிச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கணும்.
கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்றவங்களோட எப்படி வந்து எஃபெக்டிவாக பேசுறது, அது வந்து இன்னைக்கு அந்த பர்சனல் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. நான் பார்க்குறேன் முன்னாடிலாம் சும்மா மற்றவங்களோட சும்மாச்சும் பேசுவாங்க. இப்போல்லாம் எல்லாருமே ஃபோன் வச்சுட்டு இருக்கனால யாருமே பேசுறது இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். எனக்குலாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், நான் பேசிட்டே இருப்பேன். அது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதனால குறையுதுன்றது என்னோட ஃபீலிங். இப்போ எல்லாருக்குமே ஃபோன் கையில் இருக்கு, நினைச்சதும் ஆர்டர் போடலாம், நினைச்ச படிப்பு ஆன்லைன்ல படிக்கலாம். ஆனா ஒரு பர்சன் கிட்ட போய் பேச சொன்னா அவங்க வந்து தயங்குவாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நான் பாக்குறது ஜென்ரலா பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இதை பேசினா இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோன்னு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க, அப்புறம் அவங்க நினைக்கிறத பத்தி வந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட இது. பேசணும். அப்ப பேசவே இல்லைன்னா அவங்க எப்படி அவங்க கருத்துக்களை வந்து பதிவிடுவாங்க? சோஷியல் மீடியால பதிவிடுறாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல டெலீட் பண்ணிடுவாங்க. அது வந்து இருக்காது. கொஞ்ச நாள்ல ஒரு ப்ரெஷரோ இல்லை வேற கருத்துக்கள் மாறும்போது டெலீட் பண்றாங்க. அது நான் பாக்குறேன். ஆணித்தரமா பேசுறதுக்கு வந்து கத்துக்கணும். நம்ம கருத்துக்களை சொல்றது வந்து கத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் அவங்க சூழ்நிலை, ஃபேமிலியில சூழ்நிலையை வந்து அமைச்சு கொடுக்கணும். பிள்ளைகள் வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது நியாயமா இருக்கு அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அரசாங்கம் அஃப்கோர்ஸ் பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலை வந்து இப்போ இருக்குது. ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணணும், பிள்ளைகளும் வந்து அது பொறுப்பாக வந்து உணர்ந்துக்கணும். நமக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசாங்கம் இவ்வளோ செய்கிறாங்க, நாமளும் வந்து நல்லா வந்து திரும்பவும் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும். நமக்கு செஞ்சவங்களுக்கே திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை, வேற ஆட்களுக்கு செய்யணும். நம்மளால் இன்னும் 4 பேர் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் தாழ்மையில் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கை தூக்கி விடணும், அடுத்த லெவலில் கொண்டு வரணும், அதுவும் யோசிக்கணும். அப்போ வந்து சொசைட்டி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக மேலே வரும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது நமது அழைப்பை ஏற்று அவருடைய பயணத்தில் நமக்கான நேரத்தை ஒதுக்கி நமது அரங்கிற்கு வந்திருந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிக விளக்கமாகவும் நெடிய பதில்களையும் நமக்காக வழங்கி அமர்ந்திருக்கிறார் வைஜெயந்தி அவர்கள். டாக்டர் வைஜெயந்தி அவர்களுக்கு மின்னம்பலம் நேயர்களின் சார்பாக நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது முயற்சியில் அவர் வெல்லட்டும். அவரை பார்த்து இன்னும் பல நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் மாணவியர்கள் அவர்களெல்லாம் உந்தப்பெற்று இந்த மாதிரி உயர்கல்வி ஆராய்ச்சி அந்த மாதிரி துறைகளுக்கு சென்று வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்பது தான் நமது விருப்பம், அதுதான் நமது ஆசையும் கூட. அதற்காக அவர் நேரம் ஒதுக்கி தந்தமைக்காக வைஜெயந்திக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். கனவும் நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்களும் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணி நிறைய பேருக்கு வந்து என்னோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ண வச்சிங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். என் மூலமாக என்னோட கருத்துக்களை எடுத்துகிட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். வரணும் எல்லாருமே, அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்லா வரணும்னு நான் எப்பவுமே விஷ் பண்ணுவேன். நான் தேங்க்யூ ஸோ மச் சார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை 2 மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை ஒன்று. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.